சம்டைம்ஸ் வெள்ளம் வருது, சம்டைம் காற்று வருது, சம்டைம் இந்த மாதிரி நோய்கள் வருது. கடவுள் சொல்றாரு, இந்த வெளியில வருதா வரலையா பார்த்து வாழாத. எது வந்து உன்னை மோதினாலும் உன் வீடு விழாது. எப்பவுமே இயற்கை சூழ்நிலை இதையே பார்த்து 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 ஒரு கீழான வாழ்க்கை வாழ்றோம். இயேசு வந்து அழலாம் வந்துச்சு, அலை மேல நடந்து போயிட்டார். 4th வேவ் வருமா 5th வேவ் வருமா, எத்தனை வேவ் வந்தாலும் அலைகளின் மீது நடந்த ஒருவர் இருக்கிறார். The whole creation it will respond to you. அது உனக்கு வேலை செய்யும், அது உனக்கு சர்வன்ட்ங்கற. இன்னைக்கு சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரனா இருக்கிறேன், இந்த படைப்புகள் எனக்கு பணிவிடை செய்யும். உங்களுக்கு எதிரா இருக்குதுன்னா உங்க சாயல் இன்னும் என்னன்னு உங்களுக்கு விளங்கல அப்படிங்கறத அர்த்தம். என்னைக்கு சுவிசேஷத்தின் மூலம் உங்க சாயல் உங்களுக்கு என்னன்னு தெரியுதோ, அன்னைக்கு அடிக்கிற காத்தும் அடிக்கிற மழையும் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் தேவ வார்த்தைகளை எப்பொழுதெல்லாம் பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இயற்கை உங்களுக்கு வேலை செய்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். சொல்றாங்க பாருங்களேன், காத்து இப்போ ஏன் தெரியுமா? கடவுளே இப்ப நம்ம பக்கம், அதனாலதான் காற்றே நம்ம பக்கம் அடிக்குது. சும்மா காத்து நம்ம பக்கம் அடிக்கிறது இல்ல, காத்த படைத்த ஒருத்தர் என் பக்கத்துல வரும் பொழுது அந்த காத்து எனக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். வாய்ப்பே இல்லைங்க. எப்படிங்க வரும்? காத்து அடிச்சு கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் இந்த இயற்கையை உங்களுக்கு சாதகமாய் அவர் செயல்பட வைக்கிறவராக அவர் இருக்கிறார். மனுஷனை தேவன் என்ன பண்றாரு? வைக்கிறாரு. அவன் வந்து இந்த இயற்கையின் மேல ஆளுகை செலுத்தக்கூடியவனாக அவன் என்ன பண்றாரு? தேவன் வச்சிருக்கிறார். எல்லாமே எதெல்லாம் இவனுக்கு பணிவிடை செய்யும்படி உருவாக்கப்பட்டதோ, எப்போ இந்த படைத்தவரோடு இவனுக்கு தொடர்பட்டு போச்சோ, அப்போ இதெல்லாம் இவனை மடங்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அந்த இதுல இருந்துதான் அந்த தாட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன தாட்டுக்கு வந்தாங்கன்னா, கிரகம் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, எந்த மலை, எந்த காற்று, எந்த சூரியன், எந்த நட்சத்திரம் உனக்கு எதிரா இருக்குன்னு நினைச்சியோ, இனி அதெல்லாம் சல்யூட். எல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டா எதிர்மறையா வேலை செஞ்சே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள் பட்சமா இருக்கிறார். இனி வந்து எல்லாம் உங்களுக்கு சாதகமா வேலைப்பான். படைப்புகள் உங்களுக்கு பணிவிடை செய்யும். ஜி பூம்பா மாதிரி கேட்ச் விட்டா, நான் உங்களுக்கு அடிமை, இந்த படைப்பே உங்களுக்கு அடிமைங்க. நீங்க ரொம்ப நாள் ரிலீஜியஸ் பிரசங்கத்தை கேட்டு ரிலீஜியஸ் டாக்ல நீங்க இருந்தீங்கன்னா, உங்க வாழ்வு ஒரு மாதிரி, வாழ்வு வந்து நல்லா இருக்கிற வாழ்வு கூட ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா நீங்க சுவிசேஷத்தை கேட்டீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவை பற்றி கேட்டீங்கன்னா, மண்ணா இருக்கிற வாழ்க்கை கூட பொன்னா மாறும். அதான் காஸ்பல், அதான் காஸ்பல். ஆமென். அதெல்லாம் சொல்லுங்க, வந்து உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டு பாருங்க, இயேசு சொன்ன இந்த வார்த்தையை நம்பி பாருங்க. இது வந்து மண்ணா இன்னைக்கு இருக்கலாம். வேத வசனமே அப்படி சொல்லுது. பாலான மண்மேடுகள் என்ன பண்ணப்படுமா? அப்புறம் யோசிக்கிறாங்க, இதெல்லாமா பைபிள்ல இருக்குங்கிறாங்க. அப்புறம் இது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன பைபிள்? பாலான மண்மேடு கட்டப்படும், பாலானதை அவர் எடுப்பிக்கிறவர். ஆமென். அப்படியே இருக்குது பாருங்க. ஏசாயால அப்படியே என்ன பண்றோம்? வாசிக்கிறோம் பாருங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க, இந்த பைபிள் ஏதோ புரியாததெல்லாம் சொல்லியிருக்கும் போல, நமக்கு ஒன்றுமே விளங்காது பிரதர் அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, நினச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கோ, பாலாக கிடக்குதோ, அதையெல்லாம் அவர் என்ன பண்ணுறாராம்? நல்லாக்கிற ஒரு செயலை செய்கிற ஒரு தேவன்கிட்ட தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? வந்திருக்கிறீங்க பாருங்க. ஏசாயா 58
நிறைய ஆசீர்வாதமான வார்த்தை என்ன பண்றாரு, சொல்றாரு. சொல்லும்போது இதையும் சொல்றாரு பாருங்க. 12, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். எல்லாம் சொல்லுங்க, பாலா இருக்கிறதெல்லாம் கட்டப்படும். ஆமென். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ. ஆமென். கடவுள் ஏதோ பெயர் பெறுவார் அப்படிங்கிறது இல்லை. கடவுள் சொல்ல, நீ பெயர் பெறுவாய். இந்த ஆள் வந்துட்டாரா, அப்போ இன்னைக்கு 100 குடும்பம் கண்டிப்பா வாழ போகுது அப்படின்னு உங்களுக்கு கொடுத்து சொல்லப்படுமாங்க இன்னைக்கு காலையில. ஓஹோ, இவர் வந்துட்டாரா. சில பேர் வேற மாதிரி இருப்பாங்க, இப்போ விளங்குன மாதிரி தான் அப்படின்னு அந்த மாதிரி பேர் வாங்கி வச்சிருக்காங்க. இவர் வந்துட்டாரா, அவ்வளோதான் விளங்கிச்சு அப்படின்றதாங்க. ஆனால் இங்கே வேற மாதிரி சொல்றாரு. நீ என்ன மாதிரி பெயர் வாங்குவ அப்படின்னா, திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவென்றும் நீ பெயர் பெறுவாய். ஆமென். பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க பெயர் பெறுவீர்கள். ஆமென். என்ன வார்த்தை பாருங்க, தலைமுறை தலைமுறையாய் பாலா கிடக்கிற ஒன்ன நீ கட்டுவப்பா அப்படிங்கிறார். இது ரொம்ப மேலே பாருங்க. பாலான என் வாழ்க்கையை கடவுள் கட்டுவார் அப்படிங்கிறதையும் தாண்டி கடவுள் என்ன சொல்றாரு, உங்க அடையாளத்தையே சொல்றாரு. நீ என் டியூட்டியை தான் இந்த பூமியில செய்ய போற. நீனே பாலா கிடக்கிற பல பேருடைய வாழ்க்கையை நீ கட்ட போகிறாய். ஆமென். என்ன அடையாளம் பாருங்க, தலைமுறை தலைமுறையா இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆமென். பாருங்க, இங்கெல்லாம் வாழவே முடியாது, இங்க வாழ தகுதியே இல்லை அப்படிங்கிற ஒரு இதை கூட வாழக்கூடிய இடமா நீங்க மாத்திடுவீங்களாம். ஆமென். அந்த மாதிரி ஒரு தேவன் பாருங்க. பாதையே இல்லைன்னா பாதையை நீங்க என்ன பண்ணுவீங்க, உண்டு பண்ணுவீங்க. ஆமென். எதெல்லாம் வேஸ்டோ அதெல்லாம் உங்ககிட்ட வந்தா பெஸ்டா மாறிடுமா. ஆமென். உங்ககிட்ட வந்தா அது சிறப்பா மாறிடுமா. அப்படிதான் போறது பாருங்க. ஆம்பிளிஃபைட்ல அப்படிதான் போடுறது. of buildings that have been laid waste. இதெல்லாம் வேஸ்டோ அதெல்லாம் உங்ககிட்ட வந்தா என்னதான் மாறுது, பெஸ்டா மாறுது. ஆமென். பாருங்க, கடவுள் உங்க மேல ஒரு ஆற்றலை வைக்கிறாரு, உங்க மேல ஒரு கிருபை வைக்கிறாரு. என்ன கிருபை? பாலானதை கூட பண்படுத்துகிற ஒரு கிருபை. ஆமென். ஆமென். கெட்டு போனதை கூட நல்லாக்குற ஒரு கிருபை. ஆமென். தலைமுறை தலைமுறையா பாதையே கிடையாதுங்க, அதுக்கு வழியே கிடையாதுங்கன்னு இருக்கும். ஆனா நீங்க வழியை உண்டு பண்ணுவீங்களாம். அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் அந்த வழியை பார்த்து என்ன பண்ண போறாங்க, பின்னாடி வரப்போறாங்க. இந்த வசனம் இதுல ஃபுல்லாவே பாருங்க அந்த மாதிரி தான் சொல்றாரு. 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. எல்லாம் சொல்லுங்க, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. அப்படின்னா என்ன, உன் வாழ்க்கை பட்ட வாழ்க்காவே இருக்காது, பட்டு போன ஒரு வாழ்க்கையாக உன் வாழ்க்கை இருக்காது. உன் வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர் விடும். ஆமென். காஞ்சி இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போற பச்சை பசேர்னு உன் வாழ்க்கை மாற போகிறது. ஆமென். கிரீனிஸா உன் வாழ்க்கை மாற போகிறது. ஆமென். அப்போ காய்ந்த நிலையில் உங்கள் வாழ்க்கை இருக்காது, உங்கள் வாழ்க்கை பச்சை பசேர்னு இருக்கும். ஆமென். இலை உதிராத மரத்தை போல நீ இருப்பாய் என்று எழுதியிருக்கிறதே, அவ்விதமாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். பாருங்க 11வது வசனம் பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், பாருங்க லாக்டவுன் நேரத்திலும் என்னதான் அடப்பு திறப்புன்னு மாற்றி மாற்றி சொன்ன காலங்கள் இருந்தாலும் கடவுள் சொல்றார், நான் உன்னை தினமும் நடத்தக்கூடியவர். ஆமென். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும். அப்படின்னா என்ன, ஒரே வறட்சியாக வந்துடுச்சுன்னா நீனும் என்ன பண்ணணும், பாவம் ஊரே வறண்டு போச்சு நம்ம என்ன பண்ண அப்படின்னு இருக்கணும்னு சொல்ல பாருங்களேன். மகா வறட்சி வந்தா கூட உன் வாழ்க்கை புரட்சியா தான் இருக்கும், உன் வாழ்க்கை மேலா தான் இருக்கும், உன் வாழ்க்கை சிறப்பா தான் இருக்கும். உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கடவுளுடைய வார்த்தைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, கடவுளுடைய மனசுங்க. கடவுளுடைய மனசு சொல்லுது, என் பிள்ளை வத்தவே கூடாது, என் பிள்ளை நீரூற்றை போல இருக்கணும். ஆமென்.
சில அம்மாக்களை பார்த்துருக்கீங்களா? சும்மா நம்ம ஒரு வாரம் 10 நாள் எங்கேயாவது போயிட்டு திருப்பி வந்தா, என்ன இப்படி வாடி போயிட்டான், என்ன வத்தி போயிட்டான், அது நல்லா ஏற்றிட்டு வந்திருக்கும் 3 கிலோ. அங்கே போய் தெருவில் பார்த்தது கீர்த்தது எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கும். ஆனாலும் இந்த பெத்த மனசு இருக்கு பாருங்க, தான் கையால் சாப்பிடாததுனால அது எப்படி இருக்குன்னு நினைக்குது. மூஞ்சிலாம் இதாகி போச்சு, இந்தான்னு ஒரு சட்டி சோறா திருப்பி வச்சு அடித்து இன்னொரு 4 கிலோ ஏற்றுப்பா. இப்போ தானே சாப்பிட்டேன்னா, இல்லை மறுபடியும் என்ன பண்ணணும், சாப்பிடணும். நைட்டு சும்மா படுக்கக்கூடாது, சாயங்காலம் தான் வெளுத்து கட்டியிருக்காங்க. ஆனால் நைட்டு சும்மா படுக்கக்கூடாது, நல்லா என்ன பண்ணணும், சாப்பிட்ணும் அப்படின்னு ஏற்றுறாங்க. ஒரு தாயினுடைய மனசு, என் பிள்ளை வத்தவே கூடாது, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கணும். போதுமானா போதாது இன்னும். அதை என்ன ஒதுக்கி வச்சுருக்க, இதையும் என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. சில பேருக்கு முன்னாடிலாம் சாப்பிடவே முடியாது. அதுவீங்களா நீங்கள் எதுக்கு சிரிச்சிங்கன்னு தெரியலையே. அவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று கூட இது பண்ணுறாங்க. ஆமாம், மீனை பிச்சு வச்சு சாப்பிட்டா முள்ளோட சாப்பிடுவேன், முள்ளோட சாப்பிடும். அதில் ஒரு கால்சியம் இருக்குது, பெரிய ஒரு மருத்துவருக்கு முன்னாடி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதில் ஒரு சுவை இருக்குது அப்படிம்பாங்க. பயமாக இருக்கும் சில பேர் முன்னாடி சாப்பிட்றதுக்கு. இது எல்லாமே பாருங்கள், ஒரு மனுஷன் மனமே ஒருத்தங்க சாப்பிட்டு ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்குது. கடவுளுடைய உள்ளம் அதை விட மேலாக இருக்குது. நீ காலையில் அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வற்றாத நீருற்றை போல நீ இருப்பா. நீ வற்றவே கூடாது, உன் பேங்க் பேலன்ஸ் வற்றக்கூடாது. ஆமேன். உன் வாழ்க்கையில் எதுவும் வத்தி போகிறத நான் என்ன பண்ணல, விரும்பலை. நீ நிரம்பி வழியிறத நான் விரும்புகிறேன். ஆமேன். எதெல்லாம் சொல்லுங்கள், வத்தாது நிரம்பி வழியும். சொல்லுங்க, வத்தாது நிரம்பி வழியும். ஆமே. பாருங்க, தேவனுடைய வார்த்தையில எல்லா ஆசீர்வாதத்தையும் கடவுள் சொல்லிட்டார். ஆனா நீங்க என்னெல்லாம் நீ காலையில சொல்றீங்களோ அதெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறீங்க, அதையெல்லாம் உங்க வாழ்க்கையில பட்டனை போட்டு விடுறீங்க, அதெல்லாம் உங்க வாழ்க்கையில வர்றதை நீங்க பார்ப்பீங்க. ஆமேன். அதுக்கு தான் ஒரு பிரசங்கம் பண்ணுறோம். அந்த பிரசங்கத்தை நீங்களும் எடுத்து என்ன பண்ணணும், சொல்கிறது ரொம்ப அவசியம். பாருங்கள், வத்தவே வத்தாதுங்கிறாரு. எப்படி சொல்கிறாரு பாருங்க, நீரூற்றுகளை போல் இருப்பாய். எல்லாம் சொல்லுங்கள், நீரூற்று. என்ன புரியுதா உங்களுக்கு? தண்ணியை அதாவது தண்ணி எடுத்து வர்ற ஆள் கிடையாது நீ தண்ணி கொடுக்குற ஆள். பைபிளில் எங்கேயுமே நீங்கள் வாங்குறவங்களா உங்களை வேதவசனம் சொல்லவே இல்லை. நீ கொடுக்குறவனா இருப்பாய் அப்படின்னு தான் வேதவசனம் சொல்லுது. பாருங்க, பைபிள் அந்த வார்த்தையினுடைய ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? வார்த்தையினுடைய தரம் பாருங்களேன். ஏதோ யாராவது தருவாங்க அதை வச்சு வாழ்ந்துக்கோ அப்படிலாம் இல்லை. நீரூற்றுகளை போல் நீ இருப்பா. என்னன்னா, உன்னை தேடி பல பேர் வருவாங்கப்பா, அவ்வளோ பேருக்கு நீ கொடுக்குற ஒரு ஆளாக தான் நீ இருப்ப. கர்த்தர் அப்படிதான் உன்னை வைக்க போறாரு அப்படிங்கிறார். ஆமென். அதனால லைட்டாக எடுத்துகிட்டு போகாதீங்க. இந்த இடத்து மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. ஆமென். இந்த இடத்து மேலே ஒரு அனாயிண்டிங் இருக்குது. அது என்னன்னா, உண்மையாக இந்த அனாயிண்டிங்கை ஹானர் பண்ணி இதை ரிசீவ் பண்ணுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்ச நாளில் கொடுக்குற வாழ்க்கையாக தான் இருக்கும். இப்படி இருக்கவே இருக்காது, இப்படி இருக்கவே இருக்காது, இப்படி மாறும். ஆமென். எல்லாம் சொல்ல, என் கை வாரி இறைக்கும். ஆமென். இப்படி இருக்காதுங்க. இப்படி இருக்கிறதுக்காக உங்களை படைக்கப்படலை, இப்படி வைக்கிறதுக்கு தான் கடவுள் படைச்சிருக்கிறார். அதனால தான் எந்த ஸ்கிரிப்சரும் பாருங்க, உனக்கு ஏதோ கிடச்சிரும் அப்படிங்கிற, நீ ஏதோ தப்பிச்சு பொழைச்சி வாழ்ந்துருவே, ஏதோ கஞ்சை குடிச்சு காலத்தை தள்ளிடுவே அப்படின்னு எதுவுமே இல்லை. பாருங்களேன், இங்கே சொல்றது வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய். ஆமென். ஒன்றும் உனக்கு குறைவுபடாது. ஆமென். கடவுள் அதை உங்களுக்காக வைத்திருக்கிறார், உங்களுக்காக அதை விரும்புகிறார். நீ காலையில் அதை உங்கள் பேரில் நான் பேச விரும்புகிறேன். ஆமென். அப்படிதான் ஆகும். எல்லாம் சொல்லுங்க, அப்படிதான் ஆகும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நான் எத்தனையோ பேருக்கு கொடுக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நான் போய் ஒரு ஊரையே வாழ வைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. என் மூலம் பல குடும்பங்கள் வாழ்றத நீங்க பார்ப்பீங்க. ஆமென். பாலானதெல்லாம் கட்டப்படும். ஆமென். பாதை இல்லாத இடத்துல பாதை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களே சொல்லிடுங்க. இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னனோ அதில் தான் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமாம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இப்படி இருப்பேன்னு சொன்னேங்க. நாள் ஒன்று வருது,
அன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கும், அன்னைக்கு என் ஊழியம் இப்படி இருக்கும், அன்னைக்கு என்னுடைய செல்வங்கள் இப்படி இருக்கணும்னு நான் என்னெல்லாம் அன்னைக்கு பேசினோ தேவ வார்த்தையை மையமாக கொண்டு இன்னைக்கு அதற்குள்ளே நான் வாழ்கிறேன். அதனால தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நான் பேசுகிற அந்த வார்த்தைக்குள்ள சில நாட்களுக்குள்ளே நான் போவேன் அப்படிங்கிறதும் நிஜமானதாக அது இருக்கிறது. ஆமென். அப்போ இதெல்லாம் சாத்தியம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒடுங்கி ஏதோ வதங்கி அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. அது புரட்சிகரமானது. நிறைய பேர் நம்ம பேசுகிற பணம் செழிப்பு முன்னையும் இது அதை பற்றி கிடையாது. இது நான் வாழ்ந்து சிலரை வாழ வைப்பது, நான் மகிழ்ந்து சிலரை மகிழ்விப்பது. ஆமென். நான் விடுவிக்கப்பட்டு சிலரை விடுவிப்பது, நான் தூக்கப்பட்டு சிலரை தூக்குவது. அந்த மாதிரியான ஒரு கிரேஸ், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ள தான் கடவுள் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு சில காரியங்கள் அதுக்கு ஏதுவா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை நம்பி பாருங்க, சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஆமென். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமென். ரொம்ப டைம் எடுத்துக்காது, ரொம்ப வேகமாய் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சுக வாழ்வு, எல்லாம் சொல்லுங்க சுக வாழ்வு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சூப்பரான வாழ்வு. ஆமென். சுக வாழ்வுன்னா தமிழில் புரிய மாட்டேன் ரொம்ப. அது என்ன சுக வாழ்வு அப்படின்ட்டு, ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கை சீக்கிரத்திலே துளிர்ப்பதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. அதுக்கு டைம் எடுக்காது. ரொம்ப அழகாக உங்கள் வாழ்க்கை மாறுறத நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி வருது பாருங்க. Then your light will break out like the dawn. காலை விடிய காலையில் மாதிரி எல்லாம் மாறிடும். And your healing, restoration, new life will quickly spring forth. எல்லாம் சொல்லுங்க quickly spring forth. Amen. எல்லாம் சொல்லுங்க சீக்கிரமாய். Amen. இந்த வருஷம் எல்லாம் லேட் ஆகாது, எல்லாம் சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆமென். துரிதமான ஆசீர்வாதங்களை சீக்கிரமாய் அது உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். ஆமென். இந்த வருஷம் நிறைய காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம், நிறைய காரியங்களை தேவனிடத்தில் எதிர்நோக்கி நிற்கிறோம். தேவன் சில காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தின் மேலே நாம் இன்னும் உறுதியாய் பற்றுள்ளவர்களாக இருக்கிறோம். அது என்னென்னா, இந்த நியூ இயரில் நம்ம பேசினது, அடுத்தடுத்து வந்த வாரங்கள் எல்லாம் பேசினது அதுதான். ஒரு நார்மலான லைஃப் இல்லை. தேவன் சொல்லியிருக்கிறாரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். உங்கள் சரீரம், உங்கள் பொருளாதாரம், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களிலும் இந்த உலகத்தில் இல்லாத மேம்பட்ட ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பது. ஆமென். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸை, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹெல்த்தை, வெல்த்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க சூப்பர் நேச்சுரல் ஹெல்த், சூப்பர் நேச்சுரல் வெல்த். ஆமென். நான் பாருங்க, இதெல்லாம் நமக்கு வச்சிருக்கிறாரு, நாம் அதை இன்ஹெரிட் பண்ணணும், நாம் தான் அதை சுதந்திரிக்கணும். இது நம்முடையதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். பாருங்கள், ரொம்ப நாளாக அதனால தான் சொல்கிறேன் நான், ரிலீஜியனில் வாழ்கிற மக்கள் இந்த மாதிரி காரியங்களை கேட்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நல்லா பூசி மொழிகிடுவாங்க உங்களுக்கு, கடவுளுடைய வேலை இன்னும் வரவில்லை. சரி சரி சரி, எப்போ தான் எனக்கு வேலை வரும்னு தெரில அப்படின்னு அவன் போயிடுவான். அப்புறம் சொல்லுவாங்க, அது கர்த்தருக்கு சித்தம் இல்லை என்று நினைக்கிறேன். சில நேரத்தில் கர்த்தர் இப்படியும் செய்வார், சில நேரத்தில் அப்படியும். உங்களுக்கே குழப்பமாயிரும், சூரிய ஆரம்பிச்சிடுவீங்க, என்னடா இது அப்படின்ட்டு. ஆமாம், அதான் மதம். ஏன்னா மதம் எந்த தெளிவான பதிலையும் என்ன பண்ணாது, சொல்லாது. தன்னை ரொம்ப சேஃபாக அது பார்த்துக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் அதுகிட்ட போய் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்கவே முடியாது. ஏன் இப்படி ஆச்சு, எல்லாம் அவன் செயல், எல்லாம் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, சொல்லி விட்ருவாங்க. ஏன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரியாது, அதனால் அது சமாளிக்கும் நிறைய. ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறாருன்னா அது சமாளிக்கிறது இல்லை. என் வார்த்தைகள் வெறுமனையாய் திரும்புவது இல்லை, அதை நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். அது வெறுமனையாக வராது, அது வந்துச்சுன்னா நிறைவேறாம போகாது. இந்த வார்த்தை சும்மா போகாது, இது என் வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டு தான் போகும், என்னை ஆசீர்வதிச்சுட்டு தான் போகும், என் வாழ்க்கையை நல்லாக்கிட்டு தான் போகும். ஒரு மலை இந்த பூமியை நினைத்து பசுமையாக்கி விட்டு தான் அது செல்கிறது போல தேவன் சொல்றாரு, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கூட இந்த கால வேளையில உன் வாழ்க்கையை நினைக்காம போகாது, உன் வாழ்க்கையை வளமாக்காம போகாது, உன் வாழ்க்கையை வெற்றியாக்காம, உன்னை சுகப்படுத்தாம அது போகாது. ஆமென். அதனால தான் சொல்றாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமென்.
நீங்கள் நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் பேரை நல்லா வைப்பீங்க. ஆமென். அதுதான் பேசுவோம் பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் அதான் பேசுவோம். வேற எதுவும் எங்களுக்கு வேற ஒரு பெரிய பிரசங்கமே கிடையாது. இங்கே இதுதான் பேசுவோம். நீங்கள் நல்லா இருக்கிறத பற்றி பேசுவோம். அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் எப்படி நல்லா வைக்கலாங்கிறத பற்றி என்ன பண்ணுவோம், பேசுவோம். உங்களுக்கு எப்படி உண்டாகுது அப்படிங்கிறது பேசுவோம். அப்புறம் எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கிறத பற்றி பேசுவோம். அதாங்க நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து கனெக்டடாகி இந்த வார்த்தையில் அப்படியே தங்களை ஷோக் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே அதில் ஊற பண்ணி கொள்கிற ஒரு உள்ளம் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக வசந்துடுவீங்க. ஆமென். வரும்போதெல்லாம் நான் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் என் வாழ்க்கையில் இருக்கணும்னு வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது பலிதமாகி கொண்டு வருகிறதை நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணால் பார்க்குறோம். பார்த்து சந்தோஷமாக இருக்குது. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். வார்த்தையில் எந்த பிரச்சனையும் இல்லை. வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். ஆமென். ஆமாம், கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேறாத வார்த்தைன்னு ஒன்றுமே கிடையாது. தேவனும் அவர் வார்த்தையும் ஒன்றா இருக்குது. எப்படி தேவன் மாறாதவரோ அதுபோல தான் அவர் சொன்ன வார்த்தைகளும். அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம், தேவனுடைய வார்த்தையை போதித்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கிறத என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ஏன்னா அதில் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் பொழுது அந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு வல்லமையும் கிடையாது. ஆமென். அதை தான் இயேசு சொல்கிறார். என் வார்த்தையை நீ கேட்டு என் வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை நீ கட்டிட்டேன்னா அந்த 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 வீடு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆமென். இன்னொருத்தன் வீடு கட்டுறான். அந்த வீடு எதில் கட்டுறான், மணல் மீது அவன் கட்டுகிறான். இவன் மலை மீது கட்டுகிறான். என் வார்த்தையின்படி ஒருத்தன் வாழ்றான்னா அவன் மணல் மேல அல்ல, மலையின் மீது தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷன் அப்படிங்கிறார். இப்போ என்ன நடக்குது பாருங்க, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். சில பேர் கேட்குறாங்க, அடுத்த இந்த அலை முடிஞ்சிட்டா இல்லை அடுத்தாலையும் எதுவும் அலை வருமா சொல்லுங்கய்யா அப்படிங்கிறாங்க. இந்த வசனத்தை கவனிங்க. சம்டைம்ஸ் வெள்ளம் வருது, சம்டைம் காற்று வருது, சம்டைம் இந்த மாதிரி நோய்கள் வருது. கடவுள் சொல்கிறாரு, இந்த வெளியில் வருதா வரலையான்லாம் பார்த்து வாழாத. எது வந்து ஒன்றை மோதினாலும் உன் வீடு விழாது. இந்த உலகத்தில் பாருங்கள் நிறைய கண்டுபிடிப்புகள். அந்த பொருள் மழையில் நனைஞ்சா கூட ஒன்றும் ஆகாது. வாட்டர் ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? ஃபயர் ப்ரூஃப், அது தீக்குள்ளே போனால் கூட ஒன்றுமே ஆகாது. கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? மனுஷன் மூளையே பாருங்க, அது வந்து நெருப்புல இல்லை, நெருப்பு எரியும், ஆனால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது. தண்ணிக்குள்ளே தான் விழும், ஆனால் தண்ணி இதை பாதிக்கவே முடியாது. அப்போ தண்ணியை எடுத்துருங்க, நெருப்பு எடுத்துருங்க, அப்படி கிடையாது. கடவுள் வந்து ஒரு ப்ராப்ளம் ப்ரூஃப் உள்ள ஒன்றை அவர் உண்டாக்குகிறார். எது வந்தாலும் ஒன்று அது பாதிக்காது அப்படிங்கிறார். நம்ம என்ன நினச்சிடுறோம், கடவுளே இந்த மழையே வராமல் இருக்கட்டும், காற்றே அடிக்காமல் இருக்கட்டும், இப்படியும் எல்லாமும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் சொல்கிறாரு, எல்லாமே வருது, ரெண்டு வீட்டு மேலேயும் மோதுது, மணல் வீட்டு மேலேயும் மோதுது, இந்த கற்பாறையில் கட்டப்பட்ட வீட்டு மேலேயும் மோதுது. ஆனால் அது விழுந்துடுச்சு, இது விழலை. இந்த உலகம் பார்க்க போகுது. என்னடா கொரோனா, நோய், காற்று, வெள்ளம் எல்லாம் சொன்னா கூட ஒரு கூட்டம் செழிச்சுக்கிட்டே இருக்கிற, ஒரு கூட்டம் நல்லாகிக்கிட்டே இருக்குது. இது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது அப்படிங்கிறது நிரூபணமாகும். மோசேக்கு ஆண்டவர் காட்டினார் பாருங்க, ஒரு செடி வந்து எரியுது தீப்பிடிச்சி, ஆனால் கருகலை. ஃபயர் ப்ரூஃப் அப்பவுமே காமிச்சிட்டார். இன்வென்ஷன்லாம் அப்புறம் தான் வருது. ஆமாம், எல்லாம் நம்ம கன்வென்ஷன்ல இருந்து தான் இன்வென்ஷன். அப்பவுமே என்ன பண்ணிட்டாரு, நெருப்பு வந்தாலும் இது என்ன பண்ணுறது இல்லை, கருகிறதே இல்லை.
ஸோ அடுத்த ஆளை அடிக்குமா, அடுத்த ஆளை காற்று அடிக்குமா, ஒன்று விட்டா ஒன்று அடிச்சுட்டு தான் இருக்கும். கடவுள் சொல்கிறாரு, எதை அடித்தாலும் நீ விழமாட்ட, நீ நிற்ப. அந்த வாழ்க்கையை கற்றுக்கோங்கிற. வெள்ளம் யாருக்கு பிரச்சனை? நீந்த தெரியாதவனுக்கு தான். ஆக்சுவலி பிரச்சனைன்னு ஒன்று சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன? எதெல்லாம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியலையோ அதுக்கு பேர் என்னது? அதுதான். அதே இதை இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்கள். நீந்த தெரிஞ்சவர் என்ன சொல்லுவார்? தண்ணி போகுதுங்க, அந்த பக்கம் எப்படி போகுதுன்னே தெரிலங்க அப்படின்னு நீச்சல் அடிக்க தெரியாத ஒரு ஆள் சொல்லுவார். ஆனால் நீங்கள் தண்ணி ரொம்ப நாள் ஆச்சுப்பா, அந்த மாதிரி தண்ணியை பார்த்து ஒரு குளியலை போட்டுட்டு அந்த பக்கம் போக வேண்டியதான் அப்படின்றவார். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் தான் அடிக்கடி சொல்கிறேன், எப்போவுமே சூழ்நிலை மாறும்னே கேட்காதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் வாழ்ந்து ஜெயிக்கிற ஒரு ஆளாக என்ன மாற்றிடுங்க கடவுளே. என்ன கேட்டால் இதுதான் நிரந்தரமான தீர்வு. எத்தனை பேருக்கு இது ரொம்ப நல்லதாக தெரியுதுன்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் என்ன ஜபம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ஆண்டவரே இனிமேல் காற்றையும் அடிக்கக்கூடாது, ஆண்டவரே அலைகளே இல்லாத ஒரு உலகத்தை தாரும் ஆண்டவரே. அப்புறம் கடலே எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப சூரியன் வைக்கையா இருக்கு ஆண்டவரே, அப்போ சூரியன் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவர் சொல்றாரு, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அதை அடிச்சுட்டு போட்டும்பா, அது எரிஞ்சிட்டு போட்டும். நீ நீதியின் சூரியனுக்கு கீழே நீ இருக்கிற, உன்னதமானவருடைய மறைவுக்கு கீழே நீ இருக்கிற. இது புரியும். இதை சொல்றதே இல்லை பாருங்களேன். இதை டீச் பண்ணாததுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அதிகாரி மாறுவாரா, அவர் மாறுவாரா, இவர் மாறுவாரா, இது மாறுமா, அது மாறுமான்னு ஏதாவது மாறுமா அப்படின்னு வெளியில் பார்த்துட்டே இருக்கிறாங்க. கடவுள் சொல்றாரு, நான் சில ஆசீர்வாதமான ஒன்றை வச்சிருக்கேன், அதை நீ புரிஞ்சுக்கிட்டன்னா, அதாவது உனக்கு முன்னாடி எல்லாம் மாறும். ஆமேன். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கைகளை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தாவே. இப்ப வெயில் எடுத்தாச்சா, நிலவு எடுத்தாச்சா? என்ன சொல்லுங்க, நிலவு இருக்கு, வெயிலும் இருக்கு, ஆனா வாக்கும் இருக்கு, உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்ம ஆட்கள் பாருங்களேன், வெயில் அடிச்சேன்னா என்ன பண்ணுவாங்க? செத்த வெயில், செத்த வெயில் கொல்லுது மனுஷனை. செத்த வெயில் எப்படி உங்களை கொல்லும்? எவ்வளோ கான்ட்ரோவர்சி பாருங்க. நீ முதல்ல என்ன பண்றது? செத்த வெயிலுங்கிறது, அப்புறம் அது என்ன பண்ணுது? கொல்லுதுங்க. பாருங்க, செத்ததே கொல்லுதுங்க. என்ன மாதிரி ஆள் பாரு. ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி வெயில் அடிக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் மழை பெஞ்சா மனுஷன் வெளியில் போக முடியுதா? காலையிலேருந்து சாயங்காலம் ஒரே அழுதுகிட்டே இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. மழையும் திட்டுவான், குளிர் வந்தால் வரும், அதே தான் கொள்ளுது. குளிர் என்னதாயா பண்ணணும் உங்களுக்கு? ரெண்டும் நடுவில் இருந்தா, அனலமின்றி குளிருமின்றி இருந்தா வசனம்லாம் இருக்கு அதுக்கு. நீ அனலமின்றி குளிருமின்றி இருந்தா வெதுவெதுப்பா இருந்தா உன்னை வாந்தி பண்ணி போடுவேங்கிற மாதிரி என்னதான் பண்ணணும்? எப்போவுமே இயற்கை சூழ்நிலை இதையே பார்த்து 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 ஒரு கீழான வாழ்க்கை வாழ்கிறோம். கடவுள் இயேசு அழலாம் வந்துச்சு, அலை மேலே நடந்து போயிட்டார். 4th வேவ் வருமா, 5th வேவ் வருமா, எத்தனை வேவ் வந்தாலும் அலைகளின் மீது நடந்த ஒருவர் இருக்கிறார். ஆமென். அலை மேல எப்படி நடக்கலாம்னு சொல்லி கொடுக்கிறார். பேதுருவையும் நடக்க வச்சார். அவர் நடந்தது மட்டும் இல்ல, யாரையும் நடக்க வைக்கிறாரு. ஒன்று வருதுங்க, வெயில் இருக்கும், சூரியன் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு நடுவில், எரிகிற நெருப்புக்கு நடுவில் கருகாத செடி மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கையை தரதுக்கு தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். பார்க்கிறவனுக்கெல்லாம் அதுவே அற்புத காட்சியா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கை அற்புத காட்சி, அற்புத சாட்சி. ஆமென். மோசே பாருங்க, நெருப்பு பிடிச்சா அதை பார்க்கறதுக்கு நெருப்பு எரியுது, செடியும் எரியுது. அது அற்புத காட்சியா? அது அற்புத காட்சிக்கு அது நார்மலான காட்சி. அது எல்லா இடத்துலையும் நெருப்பு எரியும், என்ன பண்ணலாம், பார்க்கலாம்.
ஆனால் இங்கே ஒரு இடத்துல நெருப்பு எரியுது, ஆனால் என்ன பண்ண மாட்டேக்கு. என்னடா என்ன இது, இவன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு இவன் இந்நேரம் போயிருந்துக்கணும், ஆனால் நிற்கிறான்னா இந்த வாழ்க்கை ஒரு அற்புத காட்சியாக இருக்கிறது. இவன் வாழ்க்கையை பார்க்கும் போதே ஒரு அற்புத செடி மாதிரி தெரியுது. நான் சொல்கிறேன், சிலருக்கு உங்களுக்கு வந்த மாதிரிலாம் சிலருக்கு வந்திருந்ததுன்னா 10 வாட்டி தற்கொலை பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், 10 லைஃப் இருந்தாலும் அதை முடிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அதுவே ஒரு அற்புத காட்சியாக இருக்கிறது, அதுவே ஒரு அற்புத சாட்சியாக இருக்கிறது. ஆமென். அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது தான் தெரியுது, என்னடா எரிஞ்சிச்சு ஆனால் என்ன பண்ணலை, கருகலை. எல்லாம் சொல்லுங்க, எரிஞ்சிச்சு. வாடை வந்துச்சா இல்லையா? ஆனால் என்ன பண்ணல, கருகவே இல்லை. அப்படிதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சோம், ஆனால் முடியலை. ஆனால் முடியவே இல்லை. எல்லா முடிவிலையும் துவக்கத்தை தான் அவர் கொடுத்திருக்கிறார், எல்லா முடிவிலையும் ஆரம்பத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு பாருங்க, ப்ராப்ளம் ப்ரூஃப் லைஃப். ஆமென். எல்லாம் இருக்கும், ஆனால் உள்ள ஒன்றும் போகாது. ஆமென். அதுதான் வேதவசனம் பேசுது. வெயில் இருக்குது, வெயிலை பார்த்து பயப்படாத. வெயில் உனக்கு வேலை செய்யும்டா. வடகம் கடகம் வச்சானா எப்படி காயும்? எல்லாம் உன்னுடைய சர்வெண்ட்டை பூரா திட்டிக்கிட்டு இருக்க நீ உட்காந்து. வெயில் அடிக்கிட்டு அப்போ உன் சர்பத்து எப்படி விற்கும்? ராயல் ரெஸ்டாரண்ட் வேற போட்டிருக்கோம். சொல்லட்டுமா, வெயில் அடிக்குதோ மழை பெய்யுதோ எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறும். அதான் கிரேஸ், அதான் ஆசீர்வாதம். ஆமென். இதை தானே மக்கள் சொல்றாங்க. நான் உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்து அடிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லாம் எனக்கு எதிரா இருக்குது. கடவுள் சொல்றாரு, அப்படி இருக்காது. எல்லாம் உனக்கு வேலைக்காரனா இருக்கும், எல்லாம் உனக்கு வேலை பார்க்கும். ஆமென். The whole creation it will respond to you. அது உனக்கு வேலை செய்யும், அது உனக்கு சர்வெண்ட்ங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, படைப்புகள் எனக்கு பணிவிடை செய்யும். இன்னைக்கு சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரனா இருக்கிறேன், இந்த படைப்புகள் எனக்கு பணிவிடை செய்யும். நல்லா சொல்லுங்க, இயற்கை எனக்கு சாதகமாய் வேலை செய்யும். ஆமென். ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான், ஃபைட் முடியல. சூரியனை பார்த்து சொல்றான், கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணு, இன்னும் ஃபைட் முடியல. ஆமென். தம்பி டீ இன்னும் வரல. மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அதனாலதான் கடவுள் சொல்றாரு சங்கீதம் 82ல, உங்களெல்லாம் நான் என்னன்னு சொன்னேன் தெரியுமா, ஆனா இப்போ உங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு அப்படிங்கிறார். சங்கீதம் 82 பாருங்க, முந்தின வசனத்துல இருந்து போடுங்க. நீங்கள் தேவர்கள் என்றும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவர்கள். அப்படின்னா ஜாதி இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? I said you are gods. எல்லாம் சொல்லுங்க, கடவுள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாமி சார் நீங்க, தெய்வம் சார் நீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, தெய்வமே. பாருங்க, தெய்வம் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்குங்க. ஆமாங்க, அங்க பாருங்க, அப்படிதானே போடுறது. I said you are gods. Indeed all of you are the son of the most high. God போட்டிருக்கா போடலையா? GOD என்னது? DOG வேற.
உன்னை ஜிஓடியா படிச்சிருக்கிறேன், நீ டிஓஜியா எப்போ மாறணும்னு எனக்கு தெரிலப்பா. ஆனால் அது நான் உன்னை உண்டாக்குனதே கிடையாது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவர்கள் என்றும். அப்படின்னா என்ன? உன்னை சாமின்னு சொல்லியிருக்கிறேன், உன்னை கடவுள்னு சொல்லியிருக்கிறேன், நீ என் பிள்ளைன்னு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். அப்படின்னா அர்த்தம்னா, போன வாரம் சண்டே பிரசங்கம் கேட்டீங்களா? கேட்கலன்னா போய் வீட்டில் போய் கேளுங்க. இதுதான் பேசினேன். நீங்கள் மனிதர்கள் அல்ல, அதான் போன சண்டே பிரசங்கம். யூ ஆர் நாட் ஹியூமன். நீ யார் கிடையாது, மனுஷன் கிடையாது. அதான் போன வாரம் பிரசங்கமே. நிறைய பேர், சில பேர் இப்படி கேட்பாங்க, நீலாம் மனுஷனாடா, நீலாம் மனுஷனாடா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷனுக்கே ஒரு உயர்ந்த தன்மை இருக்குது, அது கூட உன்கிட்ட இல்லையே அப்படிங்கிறதுக்காக கேட்கறது. இப்போ ஐயா சாமி, நேற்றுக்கு தான் எனக்கு இந்த வெளிப்பாடு வந்துச்சு. ஆனா பாவிகளா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாரால் பாட்டி சொல்லியிருக்கிற என்னன்னு சொல்றாரு, சாமி என் சாமி என் சாமின்னு கூப்பிட்டுருக்குறா. ஆமேன். இப்போ ஆசாமின்னு கூட கூப்பிடுறதில்ல, வேற மாதிரி ஆயிடுக்குது. அப்போ கடவுள் பாருங்க, மனுஷனை என்னவா பார்க்குறாரு, சாமியா பார்க்குறாரு. இன்னும் சொல்லட்டுமா, ஆதாமை படைச்சிட்டு ஆண்டவர் கண்ணாடியில் ஆண்டவர் ஆதாமை படைச்சிட்டு ஆதாமை பார்த்தா கண்ணாடியில் அவர் ஃபேஸை பார்த்த மாதிரியே இருக்குதுங்க, அவரை பார்த்த மாதிரியே இருக்கு. இன்னைக்கும் காலையில் உங்களை எது கூட்டம் வந்திருக்காது தெரியுமா? கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாரா. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. ஆமென். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் சாமி சார், நீங்க சாமி மாதிரி என் வாழ்க்கையில வந்தீங்க சார்னு உங்களை கொடுத்து சொல்லப்படும். அதற்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுங்க, அது எங்கேயோ விடுபட்டு போயிடுச்சு. அதனால தான் மறுபடியும் கிறிஸ்துவ அனுப்பி அந்த சாயலை மறுபடியும் மனிதனுக்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த சாயல் தேவ சாயலாக இருக்கிறது. ஆமென். என்னமோ நினைக்கிறாங்க ஏதோ மதம் மாற்றம், எவ்வளோ கீழான வார்த்தை பாருங்க. இது மதம் மாற்றுறது இல்லை, மனுஷன் கடவுளாக இருக்கிறது. மனிதனே கடவுளா மாறுறது. அவனை பார்த்தா கடவுளின் சாயல் அவனுக்குள்ள இருந்து வெளியில வர்றது. இது அவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னிங்க இது. இது ஏதோ இதை எவ்வளோ சுருக்கிட்டாங்க பாருங்க, சும்மா பேரம் மாத்துறது ஏதோ ஒன்று, அப்படி கிடையாது. இது ஒரு ஒரு ஆளை பார்த்தா அந்த ஆள் கடவுள் மாதிரியே இருக்கிறது. ஆமென். அப்போ இயற்கை, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களும் மனிதனின் பணிவிடையாட்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நேச்சர்ஸ் is my servant, is my helper. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயற்கை எனக்கு வேலை செய்யும். ஆமென். உங்களுக்கு எதிராக இருக்குதுன்னா உங்க சாயல் இன்னும் என்னன்னு உங்களுக்கு விளங்கல அப்படிங்கிறதான் அர்த்தம். என்னைக்கு சுவிசேஷத்தின் மூலம் உங்க சாயல் உங்களுக்கு என்னன்னு தெரியுதோ, அன்னைக்கு அடிக்கிற காத்தும் அடிக்கிற மழையும் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யறதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். பைபிளில் காத்தடிச்ச இடத்துல எல்லாம் பாதிப்பு அப்படி கிடையாது. பைபிளை போய் நல்லா படிச்சு பாருங்க. காத்து சில பேருக்கு வேலை பார்க்கு. ஹலோ, இன்னைக்கு கூட ஜவஹர் நான் வரும்போது பாட்டு படிச்சுட்டு இருந்தாரு. காற்றை அனுப்பி சொமோட்டா டெலிவரிலாம் அப்பவுமே ஆயிருக்குதுங்க. சுக்கி சொமோட்டா டெலிவரி மாதிரி காத்த கடவுள் அப்பவுமே பயன்படுத்தி அவன் வீட்டு வாசலுக்கு தேவையான சிக்கன் மட்டனை அன்னைக்கே டெலிவரி பண்ணிட்டாங்க. ஹோம் டெலிவரி ஸ்கீம் எல்லாம் அப்பவுமே இருக்குது. மோசே பார்க்குறாரு, இந்த கடல்ல இருந்து அவ்வளோத்தையும் எடுத்து போட்டா கூட இவங்களுக்கு பத்தாது ஆண்டவரே. இன்ஜினியர் டே கணக்கு பண்ணிட்டே இருக்கிறாரு, பத்தவே பத்தாது. அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் வேற ஒன்று வச்சிருக்கிறேன். என் ஆவி குறுகி போயிற்றோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ நீ இப்போது காண்பாய். தேவ வார்த்தை வரும் பொழுது இயற்கை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. when you speak God's word, the nature will serve you. நீங்கள் தேவ வார்த்தைகளை எப்பொழுதெல்லாம் பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இயற்கை உங்களுக்கு வேலை செய்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென்.
அப்போ என்ன நடக்குது? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, எல்லாம் சொல்லுங்க காற்று. இந்த காற்று தான் வாழை மரத்தை சாட்சி விட்டுருது. இந்த காற்று தான் எத்தனையோ நஷ்டத்தை என்ன பண்ணிடுது, ஏற்படுத்தி விட்டுருது. ஏன் இது இவனுக்கு எதிராக இருக்கு? புரிஞ்சுக்கணும், அதான் காஸ்பல். எதெல்லாம் இவனுக்கு சாதகமாக வேலை பார்க்கணுமோ இப்போ அது ஏன் எதிராக இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் எதுவும் உங்களுக்கு எதிராக இருக்காது. இனிமேல் நீங்கள் போகிற வழியில் எல்லாம் உங்களுக்கு வேலை பார்க்கறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அங்கே பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, எல்லாம் சொல்லுங்க காற்று, சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழமும் விழுந்து கிடக்க செய்தது. நல்லா கவனிங்க. இப்போ காத்து அடிச்சிச்சு, ஆனா இவனுக்கு சாதகமா அடிச்சிச்சு. சொல்றாங்க பாருங்களேன், காத்து இப்போ ஏன் தெரியுமா? கடவுளே இப்ப நம்ம பக்கம், அதனாலதான் காற்றே நம்ம பக்கம் அடிக்குது. ஆமா, சும்மா காத்து நம்ம பக்கம் அடிக்கிறது இல்ல. காத்த படைத்த ஒருத்தர் என் பக்கத்துல வரும் பொழுது அந்த காத்து எனக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். எனக்கு எதிராக வேலை செய்ய முடியாது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையின் எதிர்மறைகள் இந்த காலை பொழுதுல நீக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸ், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாதகமான காரியங்கள் இந்த காலை வேலையில சாதகமாய் மாற்றப்படுகிறது, சாதகமாய் மாற்றப்படுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லா பாதகங்களும் சாதகமாய் மாற்றப்படுகிறது. எல்லாம் எதிராக தானே நீங்க பாத்தீங்க. இனிமே எதிரா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு பணிவதை, உங்களுக்கு பணிவிடை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவ புத்திரர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப கவனிங்க, இப்ப இங்கேயும் காத்து அடிச்சிச்சு டெலிவரி பண்றதுக்காக. ஆமென். இங்கேயும் காத்து அடிச்சிச்சு இவங்களுக்கு வர வேண்டிய உணவை எங்கேயோ இருந்து கொண்டு வர்றதுக்காக. இங்கேயும் காத்து அடிச்சிச்சு இவங்களுடைய தேவையை சந்திப்பதற்காக. இங்கேயும் காத்து அடிச்சிச்சு, எங்கேயோ இருக்குதுங்க அந்த காடை. இவங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, இது கடற்கரை, அங்கே எங்கே போடுது. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காத்து சமுத்திரத்திலிருந்து காடைகளை, காடை எங்க இருக்கு? இது இந்த கடல் வாழ் பிராணிகள் மாதிரி இந்த குட்டிக்கு பெருசு பெருசாக இருக்கு பாருங்க. அது வந்து சும்மா தன்னால் பறக்க முடியாது. அது எப்போவுமே இந்த ஷேர் ஏறிட்டு போகிற மாதிரி இந்த காற்று அடிச்சிச்சுன்னா அப்படியே காற்றோடையே சேர்ந்து அப்படி அது என்ன பண்ணிடும், அப்படியே போயிடும். அவள் பறந்த மாதிரியே இருக்கும், ஆனால் காற்று நினைச்சுன்னா விழுந்துடும் எல்லாம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு பிராணி, அந்த மாதிரி காடைகள், அந்த மாதிரி சகல வித பறவைகள் கடற்கரை ஓரமாக இருக்கிறது. இப்போ ஒரு காற்று வந்தது பாருங்க, வந்த உடனே காத்தோட கிளம்பிச்சு எல்லாமே. காற்று சைன்னு வந்து கரெக்டாக இவங்க வீடு வந்துச்சு பாருங்களேன். பாளையம்னா எல்லாரும் அங்கே கேம்ப், பாளையம் கோட்டை, ஏன் பேரு கேம்ப்புங்க, அதான் பாளையம் கோட்டை. கேம்ப் சைடாக இருந்திருக்குது. அதனால தான் பாளையம் கோட்டைன்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேர் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கேம்ப் சைட் அங்கே கொண்டு வந்துடுச்சு. அதை ஏன் இன்னைக்கு காலைல பேசுகிறோன்னா, இந்த பாளையங்கோட்டையிலையும் இந்த பாளையத்திலையும் ஒரு காற்று அடித்து கொண்டு வர வேண்டியதை அது கொண்டு வர போகுது. இந்த கேம்ப் சைட்டுக்குள்ள, இந்த பாளையங்கோட்டைக்குள்ள, இந்த திருநெல்வேலிக்குள்ள ஒரு காற்று கொண்டு வர வேண்டிய நன்மைகளை, அடித்து கொண்டு வர வேண்டிய வேலை வாய்ப்புகளை, அடித்து கொண்டு வர வேண்டிய நல்ல நல்ல திட்டங்களை அது கொண்டு வரும். ஆமென். The wind of God. அப்போ எங்கேயோ இருக்கிற சமுத்திரத்தில் இருக்கிற காடைகளை வனாந்தரத்தில் இருக்கிற இவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க பாருங்களேன். நான் சொல்றேன், வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் அவர் உண்டு பண்ணுகிறவர். வாய்ப்பே இல்லைங்க. எப்படிங்க வரும்? காத்து அடிச்சு கொண்டு வரும். காத்து அடிச்சு கொண்டு வரும். இயற்கை உங்களுக்கு சாதகமாய் அவர் செயல்பட வைக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமாங்க, நீ நல்லா படிச்சு பாருங்க. எதெல்லாம் இவனுக்கு பணிவிடை செய்யும்படி உருவாக்கப்பட்டதோ, எப்போ இந்த படைத்தவரோடு இவனுக்கு தொடர்பற்று போச்சோ, எப்பொழுது உண்டாக்கினவரோடு ஒரு புரிதல் இல்லாம இவனுக்கு போச்சோ, அப்போ இதெல்லாம் இவனை மடங்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இவனை ஆள ஆரம்பிச்சிச்சு. நமக்கு பிரச்சனை என்னன்னு தெரியணும் இல்லையா? இதெல்லாம் போட்டு இவனுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு.
ஆனால் எப்போ இவன் அவரை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறானோ, அவரை பற்றி ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குதோ, அப்போ என்ன நடக்குதுன்னா அம்புட்டும் இவனுக்கு சர்வெண்ட்டாக மாறிடுது. ஆமென் சொல்லுங்க எஜமான். ஜி பூம்பா மாதிரி தேய்ச்சி விட்டா நான் உங்களுக்கு அடிமை, இந்த படைப்பே உங்களுக்கு அடிமைங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆதாமை தேவன் படைத்து ஆதாமை பார்த்து தேவன் இப்படி சொன்னார். நாம் ஏதோ காலையில் ஊக்கமூட்டும் வார்த்தைகள், மோட்டிவேஷனல் டாக், நோ மை ஃப்ரெண்ட், இட்ஸ் a truth of God, it's a revelation of God. ஏதோ உங்களை உசுப்பேத்தி சொல்ற வார்த்தைகள் கிடையாது, இதுதான் சத்தியம். இதை அறிந்தீர்கள் என்றால் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். அது 1:26 பாருங்க. தேவன் சொல்றாரு, மனுஷனை பார்த்து சொல்றாரு, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப மனுஷன் யாருடைய சாயல்? எல்லாம் சொல்லுங்க கடவுள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சாமி நீங்க. ஆமென். வெறும் ஆசாமின்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க யாரு? சாமி. மனுஷனை உண்டாக்குவோமாக. அவங்க என்ன பண்ணும்? இப்போ நம்ம நினைச்சிடும் இல்லைங்க மனுஷனை உண்டாக்குவோமா தானங்க போட்டிருக்குது. சரி மனுஷனே வைங்களேன், நீங்க சொல்ற கணக்குப்படி மனுஷன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இயற்கை, இந்த சூழல், இதெல்லாம் இவனை போட்டு அடிமைப்படுத்துற மனுஷனை தான் நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குது? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகலவித பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். என்ன பாருங்க, எல்லாத்தையும் ஆளும்படி. எல்லாம் சொல்லுங்க ஆளும்படி. வெறும் வாழும்படி மட்டும் இல்லை, உங்களை வாழும்படி மட்டும் உண்டாக்கல, உங்களை ஆளும்படி அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். பூமி அனைத்தையும், எல்லாம் சொல்லுங்க பூமி அனைத்தையும். அப்படின்னா என்னன்னா எல்லா படைப்புகள். மேன் இஸ் த கிரவுன் ஆஃப் த கிரியேஷன். மனுஷன் சும்மா கிடையாது. இங்க என்ன சொல்லிட்டாங்க? மனுஷன்னா ஒண்ணுமே கிடையாது. நமக்கு நம்மளை யாரும் பெருசா மதிக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம மைண்ட்ல என்ன ஆயிடும்? நம்ம ஒண்ணுமே இல்லை போல நினைச்சுக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், உங்களை மதிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். உங்களை யாருன்னு உங்களுக்கு சொல்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆளும்படி உண்டாக்கினேன், உன்னை எல்லாத்தையும் ரூல் பண்ணுவதற்காக நான் உன்னை என்ன பண்ணேன்? படைச்சேன். பூமி அனைத்தையும் பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் அதான் சொல்லுங்க ஆழக்கடவர்கள். சொல்லுங்க ஆழக்கடவர்கள். ரூல் பண்ணுப்பா, எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, ஆண்டுகோள் என்று சொல்லி தேவன் மனிதனை ஆசீர்வதித்தார். ஆனா அவன் இந்த தெய்வீக தொடர்பை அவன் விட்ட போது என்ன நடந்துச்சு? எல்லாம் இவனை ஆள ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் இவன் தலை மேல ஏறி போகுது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதன் எங்கள் தலையின் மேல். எல்லாம் தலை மேல போயிட்டு இருக்கான். என்ன சார் எல்லாரும் என் தலை மேல நடக்காங்க? ஆனா கடவுள் அதுல விடலை. செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து விட்டு, அப்படிதான் முடியுதான் பாருங்க. எல்லாம் உன் மேல ஏறி போயிடுச்சு. ஆனா என் விருப்பம் எல்லாம் உன் தலை மேல ஏறி போகணுங்கிறது கிடையாது. நீ எல்லாத்தையும் ஆளுகிற ராஜனா, எல்லாத்தையும் ஆளுகிற ராணியா நீ வீட்டு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக அது இருக்கிறது. ஆமென். அப்ப எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதிச்சாராங்க. பாருங்க, மனுஷரை எங்கள் தலையின் மேல். எல்லாம் இவன் தலை மேல நடந்துட்டு இருக்கான். நிறைய பேருக்கு லிட்டரலாவே அப்படிதான் இருக்கு. இவங்க ஒரு அடிமையம் போலதான் உணர்றாங்க. எல்லாம் எதிராக போகிறது. நீ காலையில் சொல்றேன், இது கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. சுவிசேஷத்தை பல்வேறு விதத்தில் சொல்ல முடியும். அதில் முக்கியமானது, போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வாரம் சொல்றேன், மனிதன் தான் இழந்த சாயலை மீண்டும் பெறுவதுதான் சுவிசேஷம். ஆமென். எப்போ இவரோடு அவன் இருந்த போது எல்லாத்தையும் இவனால் ஆள முடிஞ்சு. ஆதாம் தான் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். அதை கரெக்டாக சொல்லும்போது நம்ம பேர் வைக்கிறத நம்ம எப்படி நினச்சிக்கிறோன்னா, சிங்கம், யானை, கரடி இப்படி பேர் வச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அநேக வேத வல்லுநர்கள் அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அது எப்படி இருக்கணும்னு அவன் சொன்னானா. நம்ம பிள்ளைங்க கார் வாங்கிட்டு வரும்போது நம்மளை சொல்லுவாங்க, கீ கொடுத்தோன்னா இப்படி செவுத்து மேலாம் ஏறணும், இப்படி பல்ட்டி அடிக்கணும், இந்த மாதிரி எப்படி சொல்கிறாங்க. ஒரு திங்ஸ் வேணும்னா இந்த மாதிரி மாடலில் அந்த கார் வேணும்.
சரி, உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரியுற மாதிரி சொல்லணும். ஒரு சாரீ ப்ளவுஸோ ஏதோ தைக்கணுன்னா எவ்வளோ சொல்லுவீங்க? பின்னாடி இப்படி வைக்கணும், ஜன்னல் வைங்க, வெண்டிலேஷன் காற்று 2 பக்கம் போட்டும், பின்னாடி 2 முடிச்சு, ஏதாவது நிறைய மேட்ரு என்ன பண்ணுறீங்க சொல்கிறீங்களா? அது என்னவாய் வர வேண்டும்னு நீங்கள் வரதுக்கு முன்னாடியே சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதைத்தான் ஆதாம் சொன்னான். எனக்கு இப்படி இப்படி உருமுறை மாதிரி கத்துற மாதிரி சிங்கம் அப்படின்னா சிங்கம் வந்துடுச்சு. யானை எனக்கு இப்படி இருக்கணும்னு சொன்னா யானை அப்படி வந்துடுச்சு. அப்படின்னா என்னத்தானா, அவன் அதற்கு என்ன பேரிட்டானோ அதுவே, அதுல என்ன பெரிய விஷயம் பேர் வச்சதுல, அது எப்படி இருக்குன்னு சொன்னானோ அது அப்படி ஆயிடுச்சுங்க. புரிஞ்சான்னு தெரில. இதை தான் ஜீசஸ் சொல்றாரு பேதுருவை பார்த்து, பேதுருவே உன் பேர் நீ எப்படி இருக்கிற? சீமோன், நீ நானெல்லாம் இருக்கிற. நான் உன்னை எப்படி சொல்றேன் தெரியுமா? உன்னை பாருன்னு சொல்றேன் அப்படிங்கிறாரு. ஆமென். அப்படின்னா என்ன? நாணலுக்குள் இருந்து பாறையை அவர் கால் பண்றாரு. ஒரு நாணலை போல ஆடிக்கிட்டே இருக்கிறவன் வாழ்க்கை பாறை மாதிரி உறுதியான ஒரு வாழ்க்கை அது மாற ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நீங்க அழைப்பது வரும். அதான் ஆளுகை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆளுகை என்றால் நான் அழைப்பது வரும், நான் சொல்றது நடக்கும். அதான் ஆளுகை. ஒரு ஆளுகை உங்களுக்கு வந்துடுச்சு, ஒரு அத்தாரிட்டி உங்களுக்கு வந்துடுச்சு, அந்த கிரேஸ் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா என்னன்னா, அதான் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறேயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தட் இஸ் ரூலிங். ஆமென். நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கூப்பிட்டு சொல்றீங்க, ஒரு ஆளை பார்த்து நீங்க கூப்பிட்டு சொல்றீங்க, நீங்க ஒரு சாயலை பார்க்குறீங்க, அந்த ஆள் பிச்சைக்கார மாதிரி இருக்கார், நீங்க சொல்றீங்க, நீ இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஆட்களை நீ பார்த்துருப்ப, அந்த ஆள் மாதிரி ஒரு பெரிய ஆளா நீ வரப்போற, நீ செல்வந்தனா இருக்க போற, ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்க போறன்னு நீங்க கால் பண்ணும் போது அவர் அப்படி வர்றாருங்க. அதான் ஆளுகையாக அது இருக்கிறது. ஆமென். அப்போ நீ காலையில் உட்கார்ந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வெறும் பிரசங்கம் மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆளை நான் அழைச்சு கொண்டு இருக்கிறேன், உங்களுக்குள்ள இருந்து ஒருத்தரை நான் கூப்பிட்டு இருக்கிறேன், அவர் வெளியில வருவார். ஆமென். அப்போ ஆளுகை என்ன புரியுதுங்களா? ஆளுகை என்ன என்னமோ நினச்சிக்க கூடாது. ஆதாம் என்ன பெயர் வச்சானோ அதுவும் என்ன ஆயிடுச்சு, பெயரா மாறிச்சு. அப்போ இப்படிதான் மனுஷனை தேவன் என்ன பண்றாரு, வைக்கிறாரு. அவன் இந்த இந்த இயற்கையின் மேல ஆளுகை செலுத்தக்கூடியவனாக அவன் என்ன பண்றாரு, தேவன் வச்சிருக்கிறாரு. எல்லாமே 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 அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள, அவனுடைய ஆளுகைக்குள்ள அது இருக்குது. அப்போ இந்த தெய்வீக தொடர்பை விட்டு அவன் வெளியில வரும்போது என்ன நடக்குது? அதுதான் ஆதியாகமம் 3ல இருந்து படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? எல்லாமே இவனை போட்டு வாங்குன்னு வாங்குது. தண்ணி இவனை வாங்குது, காத்து இவனுக்கு எதிராக இருக்கு, சூரியன் சந்திரன் எல்லாம் இவனுக்கு எதிராக வேலை செய்யுது. அதனால தான் அந்த இதில் இருந்து தான் அந்த தாட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன தாட்டுக்கு வந்தாங்கன்னா, கிரகம் சரியில்லை. ஹலோ, நட்சத்திரம் சரியில்லை, மேக்கப் போனா சூலம், இங்க மூலம். இதெல்லாம் இந்த கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு புரியுதுங்களா? இது உண்மையா? இது எந்த விதத்தில் உண்மைன்னா, இப்போ சூரியன் சந்திரன் நம்மளை பாதிக்குதா? பாதிக்குது. ஆனால் மீட்கப்பட்டவன், விடுவிக்கப்பட்டவன் இதற்கு மேலே ஒரு வாழ்க்கை அவன் வாழ ஆரம்பிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நாளும் அவனை டாமினேட் பண்ணுது. அவனுக்கு வேற வழி தெரியல. அதனால வசதிக்கு இல்லாட்டனாலும் அசதிக்குன்ட்டு எதையாவது என்ன பண்றது, சாப்பிட்டு தின்னு எப்படியோ என்ன பண்றான், வாழ்றான். என்ன பண்றது, மனுஷனுக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் நம்ம மக்களை குற்றம் சாட்டுற பிரசங்கம் பண்ணக்கூடாது, மக்களை குணமாக்குற பிரசங்கம் பண்ணணும். ஆமென்.
நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அதுதான் காஸ்பலா இருக்குது பாருங்களேன். இப்போ சபையில் 100க்கு 100 டிவைன் ஹீலிங் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஹாஸ்பிட்டலே தேவைப்படாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அது வரைக்கும் டாக்டர்ஸ் தேவை. ஆமென். தேவையா தேவையில்லையா? சரி, இல்லைன்னா செத்து போயிருப்பாங்க நிறைய பேர். எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, செத்து போயிடாதப்பா. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. ஆனால் அதை நான் உனக்கு சொல்யூஷனாக வைக்கல, அதை நான் உனக்கு தீர்வாக வைக்கல. ஏன்னா வேற வழியே இல்லை. கூட்டிகிட்டு போகிறதுக்கு பென்ஸும் இல்லை ஆடி காரும் வரலன்னா அட்லீஸ்ட் ஷேர் ஆட்டோ பிடிச்சாது வீட்டுக்கு வந்துச்சாரு அப்படின்னு எப்படி ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்தால் சொல்லுவோமோ அது மாதிரி தான் இதுவும் ஒரு சின்ன ஒரு உதவி தான். ஆனால் வச்சுக்கோ, ஆனால் இதை நான் வைக்கல. நீ இருக்கிற இடத்துலெல்லாம் சுகம் வெளிப்பட வேண்டும். நீ இருக்கிற இடத்துலெல்லாம் மரித்தவர்கள் எழும்ப வேண்டும். அதெல்லாம் என் சாயல். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மரித்தோரை எழுப்புங்கள். எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. முதல்ல பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்புற ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் காலையில் என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு எழுப்புறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. அவனை கிளப்புறது மரித்தோரை கிளப்புறதை விட பெருசு. அதையாவது எந்திரி சமம் அப்படின்னா எந்திரிச்சிடும் போல. ஆனால் இவன் எழும்பவே மாட்டுக்கான் பாஸ்டர். இவனை தண்ணியை ஊற்றி இவனை கிளப்புறதுக்குள்ள பெரிய ஒரு வேலையாக இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக வச்சிருக்கிறாரு. அதனால தான் இவள் தூங்குகிறாள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா மரித்ததிலிருந்து ஒருத்தங்களை எழுப்புறது, தூக்கத்திலிருந்து வெளியே கொண்டாட மாதிரி ஒரு சீசன் வருது இயேசுவின் நாமத்தினால. அந்த சீசனுக்குள்ள சபை வாழும், அந்த சீசனுக்குள்ள மக்கள் வாழ்வார்கள். இதெல்லாம் மைண்டில், இதெல்லாம் வைங்க, இதெல்லாம் விட்டுறாதீங்க. ஒரு தலைமுறை இதெல்லாம் சொல்லவே இல்லை, இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போயிட்டோம். மாத்திரையும் மருந்தோடையும் காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டோம். அதனோடய அப்படியே போயிட்டோம். வேற என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த ஜீவன் நமக்கு தெரியல, இந்த வாழ்க்கை நமக்கு தெரியல. நான் சொல்கிறேன், அதை குறித்து ஒரு ஹங்கரி வரட்டும் உங்களுக்குள்ள, அதை குறித்து ஒன்று வரட்டும். ஆண்டவரே, நீங்கள் வச்ச இந்த மட்டமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். லோக பிரபுக்களை போல வாழ்கிற அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தேவனாக, லோக பிரபுக்களை போல அல்ல, தேவனாக, கடவுளாக, ஆண்டு கொள்ளுகிறவனாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வச்சீங்களா, அதை நான் வாழட்டும். என் மக்கள் அதை வாழட்டும், நான் அதில் வாழணும், என்ன அதில் லீட் பண்ணுங்க அப்படின்னு ஏங்குகிற, ஆசைப்படுற, ஒருமனப்படுற ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஆகாது. இந்த தலைமுறையில் இந்த நாளிலிருந்து அதற்கான மாற்றங்களை நம்மால் பார்க்க முடியும். நாமே கண்டிப்பாக பார்க்க முடியும். யார் சொன்ன இதெல்லாம் கிடையாதுன்னு? அதை குறித்த போதனை, அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு, அதை குறித்த ஒரு விசுவாசம், அதை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வரும் பொழுது நான் சொல்கிறேன், அது இங்கே தான் இருக்குது. அந்த மண்டலம் வேற எங்கேயோ இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மரித்தோரை எழுப்புங்கள். ஆமென். குஷ்டரோகிகளை சொஸ்தம் பண்ணுங்கள். ஆமென். என்ன எளிமையாக சொல்லிட்டு இயேசு அப்படியே கடகடன் பேசிட்டு மரித்தோரை எழுப்புங்கள்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி நின்று, முடிஞ்சா அவங்களையும் எழுப்பிடுங்க அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. அவர் ஃப்ளோவில் என்ன பண்ணுறாரு, அப்படியே சொல்லிட்டே தான் வர்றார். வியாதியஸ்தர்களை சொஸ்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகள் என்ன பண்ணுங்க, சோகமாக்குங்க, கட்டுண்டூரில் விடுதலை ஆக்குங்க, மரித்தோரை எழுப்புங்கள். முன்னாடிலாம் அப்படி போட்டிருப்பாங்க, இப்போல்லாம் நிறைய இதெல்லாம் போடுறதே இல்லை. எதுக்கு வம்பு? அதனால் அது போடுறதே கிடையாது. இன்னொன்று பாருங்கள், மரித்தோரை எழுப்புங்கள்னா நம்ம இன்றைக்கி செத்து போகிறாங்கன்னா இன்றைக்கே எழுப்பிடணும், அதுக்காக தான் அது என்ன பண்ணியிருக்கு, சொல்லியிருக்கு அப்படின்னு நினைப்போம். ஒரு 5-6 நாள் ஆகிட்டுனா ஜோம் பண்ணுவோமா? 10 நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒருத்தர் செத்து ஜோம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். சரி, கல்லறையில் கொண்டு வச்சாச்சு, ஜோம் பண்ணுவோமா? ஏன்னா நம்ம மைண்டில் என்ன இருக்குதுன்னா, மரித்தோரை எழுப்புங்கள்னா அர்த்தம்னா உடனே எழுப்பிடுங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன். அதில் டைமே சொல்லியே, எப்போ மரித்தோரை எழுப்பணுங்கிறது சொல்லவே இல்லைங்க. எவ்வளோ நாள் ஆயிருந்தாலும் மரித்தோரை எழுப்புங்கள். There is no time, there is no time limit. அதில் ஏதாவது டைம் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம மைண்டில் படிக்கும்பொழுது நம்ம அதை அப்படி தான் படிக்கிறோம். மரித்தோரை எழுப்புங்கள், 2-3 நாளைக்குள்ளே எழுப்பிடுங்க.
உடனடியாக ஏதாவது எழுப்பிடுங்க, நாளாயிடுச்சுன்னா கஷ்டம், கல்லறைக்கு போயிடுச்சா ரொம்ப கஷ்டம். அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நீ நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு செத்த சடலமே எழும்பி வர முடியும்னா ஒரு கல் அகலாதான். ஓ, இது காலையில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப அதிகம்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அதிகம் தான் பேசணும். ஆமென். எல்லா திரையும் கிளியட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா வரம்புகள், எல்லா லிமிட்ஸ் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென். ஒரு தலைமுறையை பார்க்காட்டா என்ன, இந்த தலைமுறை அதை பார்க்கும், இந்த ஜெனரேஷன் அதை பார்க்கும். அதனாலதான் சொல்றாரு, எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, அற்புதங்களை உன் நடுவே நான் செய்தருளுவேன். மாகோலாபாரா ஷட்டாலாபாரா ராகோதேராபா ஷட்டாலாபாரா மாகோலா ப்ரோஷாதாராபாலாரா. ஹல்லேலூயா. அனாதை போனோன்னு மாசக்கணக்காக வச்சிருக்காங்க, தெரியவே மாட்டேங்கன்ட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ எழுப்பி கேட்டுருவோம் அவர் அட்ரஸை. அந்த நாள்லாம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். We call that day. ஆமென். நீங்க அழைச்சீங்கன்னா அது வரும். இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனின் பிள்ளைகள், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். யாருன்னே தெரியல சார், கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவன்டே இப்போ அட்ரஸ் கேட்டுறது. என்னங்க, நமக்கு நம்ம மைண்டில் ஏதோ ஒன்று பெருசுன்னு உள்ள செட் ஆகிருக்குது. யாரோ காங்கிரீட் போட்டு கட்டி வச்சுட்டாங்க. பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் அதெல்லாம் உடைஞ்சிச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். கல்லறை உடையிறது பெரிய விஷயம் இல்லை, இந்த மண்டைக்குள்ள இருக்கு பாருங்க சில இது, அது உடையணும். அது உடைஞ்சா இங்க திறந்துச்சுன்னா அங்க திறந்துடும், இங்க மாறிச்சுன்னா அங்க மாறிடும். தீர்க்கதரிசி பாடி அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, இன்னொரு பாடியை அடக்கம் பண்ணதுக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டு இராணுவம் வந்துடுச்சு. அடக்கம் பண்ண வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பயத்தில் டக்குன்னு டெட் பாடி என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. அது கரெக்டாக யார் குழியில் விழுது, தீர்க்கதரிசி உடைய குழியில் என்ன பண்ணுது, விழுது. எலிசாவுடைய பாடியில் போய் அது டச் ஆகுது. இவங்களும் ஓடிட்டே இருக்காங்க எதிரி வந்துங்கன்னு. திடீர்னு பார்த்தா அடக்கம் பண்ண வந்தவனும் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். மாலையோட கெட்டோட ஒருத்தன் ஓடி வரான் பின்னாடி, இவனு ஓடி வந்துட்டு இருக்காடா. நீங்க அந்த சீன் எப்படி இருந்திருக்கு நீங்க யோசித்து பாருங்களேன். நம்ம பைபிள் படிக்கிறீங்க, ஆனா எனக்காவது யோசித்து பார்த்தீங்களா? இது யாரை கொண்டு வந்து அடக்கம் பண்ண வச்சாங்களோ பின்னாடி யாரோ ஒருத்தர் ஓடி வரான்னு பார்த்தா அவன் ஓடி வந்துட்டு இருக்கான் பின்னாடி, இவனதான் அடக்கம் பண்ண வந்தோம் அப்படின்ட்டு. நான் சொல்றேன், இந்த சிரிப்பெல்லாம் நிஜமா மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். மாகோராபா ஷடாலாபாரா. ஆமென். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. அந்த நாமம் மகிமைப்படுவதாக. ஓ, உம்முடைய பிள்ளையாக இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொன்ன போது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். இதெல்லாம் நம்ம மனதில், நம்ம உள்ளங்களில் இதெல்லாம் ஒரு ஏக்கமா, கர்த்தாவே இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். இது ஒரு ஜெபமாய், இது ஒரு ஆசையாய் உள்ளங்களில் வந்துச்சுன்னா இன்னும் திறக்காத மண்டலங்கள்லாம் திறக்கும். இன்னும் பார்க்காத பல அற்புத மண்டலங்களுக்குள்ள நாமும் நம்முடைய தலைமுறையும் போன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். எப்பவுமே முதல் வாட்டி நடக்கிற வரைக்கும் தான் எதுவுமே கஷ்டம். ஆமென். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்து சாதாரணமாக நடந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த வருஷம் மரிச்சதெல்லாம் எழும்புற வருஷமா இருக்கக்கூடாது? இந்த வருஷம் அநேக டெட் பாடிஸ் ரைஸ் ஆகிற இயரா ஏன் இருக்கக்கூடாது? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ராபோனா நஹாஸா தெரேபோ மல்கானா ராஷேட்டா லாப்ரோகோதோரோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் இது கூடாது? எங்கள் முன்னோர்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? ஒரு மனுஷன் கதிரை அவன் வீட்டு நெல்லை கதிரை அறுத்து கோதுமையை அறுத்து அவன் களைஞ்சது கொண்டு வர முடியல.
அவனே தான் வாழ்க்கைக்காக போராடிட்டு தான் இருக்கிறான். இப்போ நீங்கள் தெரியும் பிரதர், என்னெல்லாமோ பெருசாக பேசுகிறீங்க, ஆனால் எனக்கு ரொம்ப சாதாரணமான சில தேவைகளில் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் கிதியோன் இருக்கிறான். ஆனாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு குமுறல், ஒரு ஏக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கள் முன்னோர்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் எங்க? அப்படி கேட்டுட்டு இருந்தான் பாருங்க. ஆண்டவர் வந்தார், இங்க அப்படின்னாரு. ஆமென். எங்க? அங்க பாருங்க, அங்க பாருங்க, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார், நீ பராக்கிரமசாலி, இதெல்லாம் சொன்னோடனே ப்ராஃபஸி எல்லாம் கொஞ்சம் நிறுத்தும். இப்படித்தான் பாரம் போறவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒன்றும் நடந்த மாதிரி தெரில, ஸ்டாப் த ப்ராஃபஸி அப்படின்ட்டான். முந்தின வசனம் பாருங்களேன், நான் ஜோக் சொல்லங்க பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, தூதனே வந்துட்டான், பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி, இந்த சாலிலாம் இருக்கட்டும், சோழி ஒன்றும் நடக்க மாட்டுக்கு அப்படின்ட்டு அவனு அதில் பரவசம் அடையில பாருங்களேன். பராக்கிரம தூதனே வந்து பேசுகிறாங்க. அதனால் யாரும் நீங்கள் சொல்லி பரவசம் அடையலைன்னா கவலைப்படாதீங்க. தூதனே வந்து சொல்கிறான், பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அதெல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிறான். ஏய், ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது அவனுக்கு. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, புரியுதா உங்களுக்கு? என்ன ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு என்ன? எத்தனை வாக்கு தத்தம்? 2022 வாக்கு தத்தமா? நான் 22 வருஷமா எத்தனை வாக்கு தத்தம் கேட்டிருக்கேன். நேரிடுவானேன், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கதையா சொன்னாங்களேயா, கடல் பிளந்துச்சுன்னாங்க, வண்ணா வந்துச்சுன்னாங்க, ஒரு தோசமா வர மாட்டுக்க, மண்ணா வந்துச்சுன்னாங்க, கடல் திறந்து, அப்படிதான் பேசுறாங்க. அங்க பாருங்க, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம். ஆனா இவங்களுடைய முற்பிதாக்களுக்காகலாம் ஒரு விதத்துல தேங்க்ஸ் பண்ணும். ஏன் தெரியுமா? அடுத்த தலைமுறை கிட்ட அந்த அற்புதத்தை விதைச்சிருக்கிறாங்க பாருங்க. அதுதான் பெரிய விஷயம், அதான் பெரிய விஷயம் பாருங்க. அதனாலதான் சும்மா இல்லை, அற்புதங்களை தலைமுறையின் மீது விதைக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை விதைத்து நீங்கள் தூங்கி போகலாம், விதை தூங்காமல் ஒரு நாள் அது முளைத்து அவர்களை அதற்குள்ளாக நடத்தி செல்லும். ஆமென். நம்ம பார்ப்போம், நம்ம நம்புறோம், ஆனா கூட பார்க்கிறோம் பார்க்கல, இதை விதைச்சிடணும். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு சொல்றது ஜோக் மாதிரி இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் நிறைய விஷயங்கள் பல்வேறு காரியங்களில் பார்க்காட்டாலும் சின்ன சின்ன காரியங்களில் நான் அதை பார்த்துருக்குறேன். ஒரு நேரத்தில் நான் இருந்த நிலையிலிருந்து நான் பார்க்கும்போது சில அற்புதங்கள் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. நான் ஆரம்ப நாட்களில் பொருளாதாரத்தை பற்றி நான் செய்திகள் கேட்கும்போது மறைந்த ஜஸ்டின் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தேவ மனிதருடைய போதனை நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆடியோ டேப்ஸில். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கடவுளுடைய மகிமை இதெல்லாம் வரும்போது கோல்டுலாம் வர்றதை நான் பார்க்குறேன். மக்கள் என்ன பண்ணுறாங்க, கோல்டுலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது இங்கே 50 ரூபா 200 ரூபா காணிக்கை வாங்குறது தான் எனக்கு தெரியும். தங்கம்லாம் வருதா இப்படிலாம் கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு அது நார்மல். நம்ம தங்கம் இல்லாத எந்த சர்வீஸ் பார்த்துருக்குறோம்? அப்போ நான் சொல்றேன், இப்போ பேசுறது கூட இன்னும் கொஞ்ச நாள்ல அது அப்படியே நார்மலா நடக்கிறத பார்க்க போறோம். எத்தனையோ பேர் ப்ராஃபஸி பண்ணியிருக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் உங்க சபைக்குள்ள வந்து நிக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. பரவாயில்ல, கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கீங்க. ஆம்புலன்ஸ் நிற்கிறதுன்னா என்ன, எழுப்புறதுக்காக. ஆமாம், எதுக்கு நம்ம சபைக்குள்ள ஆம்புலன்ஸ் வருது? சில பேர் அப்படி பதறவங்களாம் இருக்கிறாங்க. எதுக்குன்னா முடிஞ்சிடுச்சு, நீங்கள் ஏதாவது தூங்கி வைப்பீங்களா அப்படிங்கிறதுக்காகலாம் வருது, அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாங்க. உங்களில் யார் அடுத்த அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற மாதிரி இது இங்கே இருக்கிற யாரோ தான் நீங்கள் செய்ய போறீங்க. நீங்க தான் அதை செய்ய போறீங்க. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் மூலமாய் தேவன் அதெல்லாம் செய்ய போகிறார். ஆமென். இங்க இருக்கிற பிள்ளைகள் மூலமாக அதை செய்ய போகிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா உங்களுக்கு தெரியலாம். பாருங்க, அதெல்லாம் ரொம்ப நார்மலா மாறப்போகுது. எல்லா சாதனையும் அப்படிதாங்க, எல்லா காரியங்களும் அப்படிதான்.
ரோஜர் பானிசர் யாருக்கெல்லாம் தெரியும்? ரோஜர் பானிசர் தெரியுமா? யாராவது இருக்கீங்களா ரோஜர் பானிசர் தெரிஞ்சவங்க? ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அவர், ரோஜர் பானிசர். ஸோ அவருடைய டைமில் 1 மைல் தூரத்தை 4 நிமிஷத்தில் என்ன பண்ண முடியாது, யாருமே ஓடி கடக்கவே முடியாது. அப்படி கடந்தால் ஹார்ட்டு பீட் அதிகமாகி அவங்க கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க. இதுதான் மருத்துவ ரீதியாக வைக்கப்பட்டிருந்த ஒரு தடை. அதனால் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை ட்ரை பண்ணவும் மாட்டாங்க, ஏன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ரோஜர் பானிசர்னு போடுங்க, கூகுளில் போடுங்க, அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். முறை சரித்திரத்தில் ஒருத்தர் அதை உடச்சார் பாருங்க. இப்போ ஒரு நார்மலான ஒலிம்பிக் வீரர் கூட அந்த சாதனையை சாதாரணமாய் செய்கிற ஒன்றாக அது மாறிவிட்டது. எப்பவுமே ஒன்று பெருசாக தான் இருக்குது. ஒருத்தர் ஏறி மிதிக்கிற வர ஏற்கனவே ஒருத்தர் ஏறி அதை மிதிச்சு போட்டுக்கிறாரு. இப்ப நம்மளையும் மிதிக்கிறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு. அதை மிதிக்கும் ஒரு தலைமுறை எழும்புகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். முதல்ல அப்படிதான் இருக்கும். முதல் 1 லட்சத்தை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ லட்சமா பார்ப்பீங்க. இப்போ உண்மையிலே சொல்றேன், லட்சங்கிறது டெய்லி கொடுக்குறது. திருப்பி திருப்பி எண்ணி பார்த்துட்டுலாம் தூங்குற ஆள்லாம் இருக்குது. அமைதியாக இருக்கிறீங்க அம்மாவா இல்லையா? 10,000 10,000 5,000 8,000 10,000 லூஸ் மாதிரி திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ஆயிரங்கள்லாம் இப்போ எப்படி இருக்குது? நார்மலாக மாறி இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு லட்சங்கள் சில நாளில் ரொம்ப நார்மலாக மாறும். ஆமே. இன்னும் சில பேர் இருக்கிறீங்க, ஆமாம், சர்ச்சுக்கு ஒரு 10 C கொடுக்கலான் இருக்கேன், ஒரு 10 crores. After all 50 crores ma, why crying? Hey, money today's come, tomorrow goes. எதுக்கு அழுறாரு? After all 50 crores. ஆமா, ஒரு எண்ணெய் கரணி எரிஞ்சு போச்சு, இதுக்காக எப்படி அழுந்துட்டு இருக்கான்? இந்த 50 crores எங்க ஃபேமிலியை பொறுத்தளவுக்கும் இந்த பையனுக்கு டிப்ஸ் வைக்கிற மாதிரி. இந்த ஜோக்கெல்லாம் நிஜமாவே உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில மாறுறத பார்ப்போம். இது காமெடி கிடையாது, இட்ஸ் a prophetic comedy. ஆமென். இதெல்லாம் நார்மலா நடக்கிறத பார்ப்போம். ஆமென். After all 50 crores. பக்கத்துல போய் சொல்லுங்க, after all 50 crores. இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. Amen. 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 சாதாரணமா எல்லாம் சொல்லுங்க, after all. ஒரு 50 கோடிக்கு போய் நீ இப்படி அல்லாமாப்பா? பாரு, ஒரு 50 கோடி இதுக்கு போய் இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணுமே. சரி, நீ ஏதோ ஜோக் சொல்கிறேன் நீங்கள் காலைல நினைக்கலாம். இட்ஸ் நாட் ஜோக்கு. ஏன்னா சில விஷயத்தில் நம்ம அதை பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி. ஒரு 50 ரூபா 100 ரூபா இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சனாலையும் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் எடுத்து சில லட்சங்களை மக்களுக்கு கொடுக்குறனாலையும் என் கையால் நான் பார்த்துருக்குறேன். ஒரு தங்கத்தை நாள் ஜுவல்லரி ஷாப்பில் போய் வாங்குறத, வந்துட்டோம், தங்க கடைக்கு வந்துட்டோம், இதான் முதல்ல தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னு யோசித்த அந்த நாளெல்லாம் போய் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் தங்கத்தையே கிஃப்டாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளுக்குள்ளே வந்திருக்குன்னா இந்த நாளும் வரும். After all 50 crores. ஒரு சாதாரண 50 கோடி அப்படிங்கிற நாள் வருது இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு அதை அழைக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில், ஆன்லைன்ல பார்த்திருக்கிற பிள்ளைங்களை நான் சொல்றேன், கோடிகள் எல்லாம் சாதாரணமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கிற நேரங்களை, நாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பினான்சியல் realm உங்களுக்காக திறக்கப்படும். அதை நீங்களும் உங்கள் தலைமுறையையும் பார்த்து நீங்கள் அனுபவிப்பீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். உங்க பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நகை எப்படி சேர்க்க போறேன்,
2 பொம்பளை பிள்ளை ஆகி போச்சே, இப்படி தானே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சில பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி, நீங்களே திருமணத்தை நடத்தி வைக்கிற அளவிற்கு ஒரு செல்வம் ஏன் உங்களுக்கு வரக்கூடாது? அது நார்மலாக சாத்தியம் இல்லை. ஆனால் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்தை உங்களுக்காக திறக்கும் போது நீங்கள் அதில் வாழ்வீங்க. ஆமென். எல்லாமே ஃபஸ்ட்டு இது அப்படியே கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி தாங்க தெரியுது. ஆனால் அதை தாண்டி பிஸ்னஸில் பாருங்கள், இந்த முதல் ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படி கொஞ்சம் டைம் எடுக்குது, பண்ணுறாங்க. அப்புறம் பாருங்கள் செயின் அப்படியே போட்டுருந்தாங்க. அந்த முதல் இது ஃபஸ்ட்டு KFC அதான் இது. அப்புறம் பாருங்கள் அப்படியே வந்துடுது ஒரு மெக்டானல்ட்ஸ், அப்புறம் அப்படியே நிறைய மெக்டானல்ட்ஸ், ஒரு ராயல் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், அப்புறம் அப்படியே நம்ம எதுவும் சொல்ல வேண்டாமா? ஆமேன். ஒரு ராக் ஃபேஷன், அது அப்படியே. ஆமேன். ஆமாம், ஒரு எல்ஷடாய் ட்ரேடர்ஸ், அப்புறம் அது உலகம் ஃபுல்லாக. ஆமேன். உலகம் ஃபுல்லாக அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்? நிறைய வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு உங்கள் கம்பெனி அப்படி தான் வரப்போகுது, உங்கள் நிறுவனம் அப்படி தான் வரப்போகுது. ஜா சாலோம் இன்ஸ்டியூட்ஸ் அப்படியே வரட்டும். ஆமேன். அப்படியே வளரட்டும். சாதாரண அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட இதை இது பண்ணுறது தான் இதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன்னு வந்துடுது பாருங்களேன். அது மாதிரி தான் எல்லாமே அப்படி தான். முதல்ல அந்த கோட்டை அழிச்சு அதை போய் தொடுற ஒரு ஆள் வரைக்கும் தான் ஒன்று வெயிட்டிங். இப்போ எப்படி ஒரு சாதாரண ஒலிம்பிக் வீரர் கூட அன்னைக்கு ரோஜர் பானிசருடைய சாதனையை இன்னைக்கு செய்ய முடியுதோ, அது மாதிரி தான் நான் சொல்கிறேன், இந்த அற்புத உலகம் கூட அப்படி தான் இருக்க போகிறது. ஆமேன். முதல்ல கடந்து ஒரு பிசாசுக்கு 12 பேர் ஜெபம் பண்ணியும் போல பாருங்களேன். உம்முடைய சீசர்களால் அதை துரத்தி விட முடியவில்லை. 12 பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை. அதில் ஒரு பிசாசு உள்ளுக்குள்ளே ஒருத்தனுக்குள்ளே உட்காந்துருக்கு. அவனும் சேர்ந்து துரத்திருக்கான். நம்ம ஒரே கட்சே, நீ எனக்கு எதிராக பேசுகிற அப்படின்ட்டு இருக்கான் அவன். ஏன் துரத்தி விடாமல் போயிட்டு ஜீசஸ் வர வேண்டியது இருக்கு. அவர் சொன்னார், எவ்வளோ நாள்டா உங்கள் கூட இருப்பேன். அவர் இதில் பரவாயில்ல, நமக்கு நல்ல இடம் கொடுத்துருக்கான் அப்படி அவர் சந்தோஷமே பண்ணல பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, இன்னும் 8 நாள் தான் உங்கள் கூட இருப்பேன். நேரம் போகிற போக பார்த்தா எவ்வளோ நாள் நான் உங்கள் கூட இருப்பேன். இப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இப்படி ஒரு பிசாசுக்கு போய் என்ன கூப்பிடுங்க? அட்லீஸ்ட் ஒரு பிசாசு இதுக்கு போய் என்ன கூப்பிடுறீங்களப்பா? ஒரு 1000 பேரை எழுப்பணும்னா கூட பரவாயில்ல உயிரோட. ஒரு பிசாசு துரத்துக்கெல்லாம் கூப்பிட்டு இதிலே வாழ்க்கையை ஓட்டிடாதீங்கப்பா. அந்த லெவலில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நிழல் பட்டு கூட வியாதியஸ்தர்கள் குணமடைகிறார்கள். ஆமென். அவங்க அப்படியே போனால் அந்த நிழல் படுறவங்க இடத்துலலாம் குணமாகறாங்களாம், வியாதியஸ்தர்களை கொண்டு வச்சிருக்கிறாங்க. அந்த சீசர்களுடைய நிழல் பட்டு தான் அநேக வியாதியஸ்தர்கள் குணமடைந்தார்கள். என்ன சொல்றேன்னா, எதுவுமே பெருசுனே பார்க்காதீங்க. யூ கேன் ஈட் எலிஃபண்ட். உங்களால் யானையும் சாப்பிட முடியும். ஆமென். இப்படி பார்க்கும்போது யானை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. டெய்லி ஒரு 100 கிராம் நல்ல சிப்ஸ் மாதிரி பண்ணி உங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பீங்க? யானையே. இப்போ நீங்கள் எத்தனை கோழி பண்ணையை காலி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு பண்ணையை காலி பண்ணினவர்கள் திண்ணையிலே அமர்ந்திருக்கிறார்கள். எத்தனை அரிசி குடோன் காலியாக இருக்குது தெரியுமா அவங்களால? ஆனால் மொத்தமாக காமிக்கும் போது இவ்வளோ அரிசி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எத்தனை காய்கறி தோட்டமே காலியாக இருக்கு, அம்புட்டும் உள்ளே போயிருக்குது. எதையுமே இப்படி பார்க்கும்போது பெருசாக தெரியுது நமக்கு, இதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் நடக்குமான்ட்டு. நான் சொல்கிறேன், நடக்கும். எங்கள் முன்னோர்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே எங்கேயா இதெல்லாம் எங்கே? கேளுங்க, எங்கன்னு கேளுங்க, எல்லாம் சொல்லுங்க எங்கே. எலியா வந்து அற்புதம் செஞ்சுட்டு போயிடுறாரு, யோர்தானை கடந்து போயிடுறாரு. எலிசா அந்த சால்வை எடுத்துக்கிறான். அந்த சால்வை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கேட்குறான், எலியாவின் தேவன் ஒரு அடி. அதே யோர்தான் மறுபடியும் என்ன பண்ணுது? திறக்குது பாருங்க. இப்போ எலிசா
வாழ்க்கையில எது கடைசி அற்புதமோ அது இவன் வாழ்க்கையில் முதல் அற்புதமாக மாறினது. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. ஒரு தலைமுறை எது பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ல நீங்க பண்ணுவீங்க, அதை முதல் அச்சீவ்மெண்ட்ல நீங்க பண்ணுவீங்க. ஆமென். இதுதான் கிரேட்டஸ்ட் மிரக்கிள். அதுதான் நீங்க பண்ண போற முதல் அற்புதமாகவே இருக்க போகுது. the first miracle, அதுதான் நீங்க செய்ய போற முதல் அற்புதமாகவே இருக்கிறது. ஒரு பெரியவர் சொல்றாரு, அவர் பையன் மாதம் சம்பளம் வாங்கி கொண்டு கொடுக்குறான், 2.5 லட்சம் 3 லட்சம். அவர் சொல்றாரு, தம்பி இது எனக்கு ரிட்டையர்மெண்ட்ல தான்ப்பா கிடைச்சிச்சு. இவர் ரிட்டையர்மெண்ட்ல வாங்கினத இவன் மாதம் சம்பளத்தில் வாங்குறான் பாருங்களேன். அதுதான் ஒரு தலைமுறை, அதுதான் ஒரு தலைமுறை. நான் சொல்றேன், அந்த தலைமுறையின் மக்களாக தான் நீங்க இருக்கிறீங்க. வாழ்நாளின் சாதனை உங்கள் முதல் நாளின் சாதனையாக மாறுகிற அளவிற்கு ஒரு மண்டலம் மாறுகிறது. அந்த மாதிரி ஒரு realm ஷிஃப்ட் ஆகிறது. ஆமென். நான் அதான் நம்புறேன், அதான் நம்புறேன். எத்தனையோ வருஷம் திருநெல்வேலியில் மிஷினரிகள் வந்தாங்க, எத்தனையோ வருஷம் பண்ணோம். அப்போ 200 வருஷம் அந்த மாதிரிலாம் பண்ணாங்களே. அந்த 200 வருஷம் 150 வருஷம் 2000 வருஷம்லாம் பண்ணுறத 2-3 வருஷத்தில் பண்ணி முடிக்கிற மாதிரி காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். எங்கள் முன்னோர்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? ஆமென். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எல்லாம் சொல்லுங்க, சால்வையை பிடித்து. ஆமென். எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது 2 பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எங்கே? ஒவ்வொன்றையும் படிச்சு கேளுங்க. எங்கே எங்கேன்னீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே அப்படிங்கிறதுக்கு மாறி. எங்கே? ஒரே நாள்ல சமாரியாவின் பஞ்சங்கள் மாறினது. அந்த மாதிரி அற்புதங்கள் எங்கே? அப்புறம் உங்க வீட்டிலே அது நடக்கிறத பார்ப்பீங்க. ஒன் டே உங்க வீட்டில் இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிற ஒரு நாளாக உங்க வாழ்க்கை இருக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எங்கே? அப்போ சும்மா இல்லை, தேடல் உள்ள மனிதர்கள், தாகமுள்ள மனிதர்கள் இப்படிப்பட்ட உலகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு அது உடலுக்கெல்லாம் ஜீவனாய் ஆரோக்கியமாய் அது இருக்கிறது. ஆமென். கொஞ்சம் தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஆனால் ஃபைன் பண்ணுவீங்க, கண்டுபிடிப்பீங்க. ஆமென். இப்போ ஃபைன் டியூன் நடந்துட்டு இருக்குது. ஆமென். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் இப்படிப்பட்ட உலகத்திற்கு உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு ஃப்ளைட்டு போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது, இப்படி பண்ணுங்க, இதெல்லாம் லக்கேஜ் இங்கே வைங்க, பண்ணுங்க, இப்படி உட்காருங்க எல்லாம், அப்புறம் டேக் ஆஃப் நடக்குது பாருங்க. அது மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஒரு பெரிய டேக் ஆஃபை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆவிக்குரிய மண்டலங்கள்ல நீங்க மேலே வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்படியே போகாதுங்க. தரையிலே ஓட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய விமானம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கடலை தாண்டி, ஆமென், இயற்கை சூழலை தாண்டி கிழித்து கொண்டு அதனுடைய லட்சியத்தை லக்கை போய் அதை அடைவது போல இந்த வருஷம் நீங்க தரையிலே ரன்வேலே உங்க வாழ்க்கை இருக்காது. ரன்வேலே இருக்கிற உங்க வாழ்க்கை டேக் ஆஃப் ஆகுது. இந்த இயர் அது மேல எழும்புகிறது. இது பெரிய விமானம் தான், ஆனா இவ்வளவு நாள் ரன்வேலே ஓடி இருக்குது. உங்களுக்கே தெரியுது. இதுக்கு நான் ஒரு சாதாரண காராவது இருந்துட்டு போயிருக்கலாம். ஒரு விமானம்னு பேரை வச்சுக்கிட்டு ரன்வேலே என் வாழ்க்கை முடிஞ்சிருமேன்னு போகாது. நான் சொல்றேன், டேக் ஆஃப் நடக்குது உங்க வாழ்க்கையில. டேக் ஆஃப் நடக்குது, டேக் ஆஃப் நடக்குது. மேல கொண்டு வராரு உங்க வாழ்க்கைய. ஆமென். தரையிலே ஓடாது. ஆமென். அது ஓடாது, பறக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, ஓடாது, பறக்கும். ஆமென். இனி பறக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வருஷம் பறக்கும். ஆமென். ஆவிக்குரிய இந்த பலத்தோடு, தேவன் கொடுக்கிற இந்த சத்துவத்தோடு உங்கள் பொருளாதார ஆவிக்குரிய மண்டலம் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் பறப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கெட் ரெடி. ஆமென். ஆமென். ஒரு நாள் உங்க மைண்டை லூஸ் பண்ணாதீங்க. இதுவே என் வீட்டில் இருக்கிற இந்த சின்ன பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியலையே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இது நடக்கும்போது தேசத்தின் பிரச்சனையை நீங்க தீர்ப்பீங்க. பிசாசு நிறைய பேர்கிட்ட நிறைய பொய் சொல்லி வச்சிருக்கிறான். உன் குடும்பத்தையே உன்னால் நடத்த முடியலையே, நீ என்ன பண்ண போற?
பல லட்சம் குடும்பங்களை நீங்கள் வாழ வைக்கக்கூடிய நபர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். Don't believe the lie of the devil. இந்த காலை வேளை அதை பொய்த்து போ. அதான் அவன் வந்து அதை வச்சுதான் உங்களை குற்றப்படுத்துறான்னா அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாவாதீங்க. நீங்க சொல்லுங்க. பாருங்களேன், ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. ஆனா பார்வோனின் வீட்டாருக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? இவங்க கர்ப்பங்கள், இவனுக்கே யாரு என்ன இல்லை, குழந்தை இல்லை, அவன் இதுக்காக ஜெபம் பண்றான். பார்வோன் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கர்ப்பங்கள் திறக்கப்படுவது. அவன் ஜெபம் பண்ணோன்னா எல்லாருடைய கர்ப்பங்களும் திறக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதையோ ஒன்றை வச்சு உங்களை கண்டம் பண்ணுங்கிறது தான் பிசாசனுடைய இது. எதில் உங்களை அடிக்கடி கண்டம் பண்ணுறானோ, இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் ஒரு பெரிய பொய் இருக்கிறது. அதை கிழிச்சிட்டு தான் நீங்கள் மேலே வரப்போறீங்க. இந்த சின்னது கூட உனக்கு வரல, இந்த சின்ன காரியங்கள் கூட உன் வாழ்க்கையில நடக்கலேன்னு ஒரு பொய்ய சொல்றான் பாருங்க. அப்ப நீங்க ஏதோ பெருசா பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். ஏதோ பெரிய விதத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்திலே அவருடைய செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஆமென். ஆமா, அதனாலதான் நீங்க இது பண்ணிக்காதீங்க, எளிதா குற்றப்படாதீங்க, எளிதா குற்றம் சாட்டாதீங்க. ரெண்டுமே எப்பவுமே டக்குன்னு நம்ம சில காரியங்களை வந்து ஒரு கண்டம்னேஷனுக்குள்ளே போயிடுறோம். அப்படி தான் அவன் கேட்குறான், ஆண்டவனே, எங்கள் முன்னோர்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே, எல்லாம் கேட்டே இருக்கிறான். ஒன்றும் பார்த்த மாதிரியே தெரில. அந்த ரெஃபரன்ஸ்லாம் போடுறாங்க, பார்க்குறீங்களா? ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் வேலைக்காரையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆனால் இந்த ஜெபம் பண்ணும்போது யாருக்கு பிள்ளை கிடையாது? உங்ககிட்ட ஒன்று இல்லைங்கிறதுனால உங்கள் மூலமாக அது நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இல்லைன்னு சொல்கிற உங்கள் மூலமாகத்தான் அது நடக்க போகிறது. இப்போ உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லைங்கிறதுக்காக நீங்கள் எந்த குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானத்தை கொண்டு வர முடியாதுங்கிறது ஒரு பொய். I break the lie of the devil. பல ஆயிரம் குடும்பங்களை நீங்கள் வாழ வைப்பீங்க. ஒருவேளை நீங்க வாழ்க்கை இழந்திருக்கலாம், உங்க வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம். உனக்கெல்லாம் என்ன யோகிதை இருக்கு அப்படின்னு பிசாசு சொல்லுவான். எனக்கு தான் யோகிதை இருக்குது. என் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்கள் தகுதி மனிதர்களால் அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். அப்ப அவரால் உண்டாயிருக்கிற அந்த விசுவாசம் இவனை நடக்க பண்ணினது. அவரால் உண்டாகின இந்த விசுவாசம் இதை செய்ய வச்சது. ஆமென். பெரிய தோல்வியை நீங்க பார்த்திருக்கலாம், ஆனா பல ஆயிரம் பேரை நீங்க தான் ஜெயிக்க வைக்க போறீங்க. ஆமென். நானே படிக்காத நிறைய பேர் தாங்க பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. யோசித்து பாருங்களேன். அவங்க கொஞ்சம் மாத்தி, நானே படிக்கலைங்க, நான் படிக்கலன்னு என்னை படிக்க விடாமல் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு பிசாசு நினைப்பான். நான் பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டி, ஆமே, யூனிவர்சிட்டிலாம் கட்டி எத்தனையோ பேரை நான் படிக்க வைக்க போகிறேன். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயம் எனக்கு நடக்காமல் இருந்திருக்குங்க. அதெல்லாம் வச்சு நான் கண்டம் பண்ணேன்னா நான் உட்காந்துற இடத்துல தான் உட்காந்துருக்கணும். நிறைய நேரம் பிசாசு அதை வச்சு என்னை கண்டம் பண்ணியிருக்கிறான். நீங்கள் நான் பேசுகிறேன்னா சும்மா பேசலை, அந்த மாதிரி இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போனால் தான் அதெல்லாம் வரும். அந்த வார்த்தை கண்டம் பண்ணியிருக்கிறேன். நானும் அப்படியே கேட்டே உட்காந்துருந்தேன். போடா, என் வாழ்க்கையை கத்தர் பாப்பாடுறா, நான் 1000 பேரை வாழ வைப்பேன். ஆமென். 1,00,000 பேரை நான் வாழ வைப்பேன். ஆமென். கத்தர் அதை செய்வார். தேவன் ஒரு நாள் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். God never condemns you. ஆமென். நீ காலையில் ஆரம்பிக்கும் போதே சொன்னார்ல, பாலான மண்மேடுகள் கட்டப்படும். ஆமென். அப்போ ஒரு காரியம் சொன்னேன், நிறைய இதில் என்ன ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது. அதனால தான் எதை அதை க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பாருங்கள், ஒன்று சொன்னால் உங்களுக்கு, இயற்கை இனி உங்களுக்கு வேலை செய்யும். ஐசாயா 56 பாருங்க, ஏசாயா 56. ஓ தேங்க் காட், என் பைபிள் அதில் தான் திறந்துருக்கு. 55:13 12 பார்க்க, மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஆமென். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, எல்லாம் சொல்லுங்க, பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, வெளியின் மரங்கள் எல்லாம்
ஆமென். புரியுதா உங்களுக்கு? பேசுனது உங்களுக்கு புரியுதா? இயற்கை அல்லது இந்த படைப்பு உனக்கு சலிட் அடிக்கும், உனக்கு சர்வ் பண்ணும், அது உன்னை சேவிக்கும். ஆமென். வெளியின் மரங்கள் எல்லாம், எந்த மலை, எந்த காற்று, எந்த சூரியன், எந்த நட்சத்திரம் உனக்கு எதிராக இருக்குன்னு நினைச்சியோ, இனி அதெல்லாம் சல்யூட், அதெல்லாம் உனக்கு சாதகமா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஆமென். இயேசு பிறக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் வந்து ஒர்க் பண்ணுது, அந்த ஸ்டார்ஸ் வந்து என்ன பண்ணுது? ஒர்க் பண்ணுது. அந்த ஞானிகளுக்கு கூட அது என்ன பண்ணுது? வழிகாட்டுது, இங்கே போங்க அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன? இந்த பிரபஞ்சம், இந்த முழு இயற்கை உங்கள் வேலைக்காரர்கள், அது உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின், இந்த முழு உலகத்தின் அதிபதிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள், ராஜாக்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள், அது உங்களுக்கு வேலை செய்யும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆளும்படியாய் ராஜாவாக கனப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆமென். வேகமாக வாசிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட், இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். சங்கீதம் 8 பாருங்க வேகமாக. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சங்கீதம் 8 பாருங்க. இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம பேசணும்ல, அதை பற்றிய ஒரு பகுதி தான் இது. அதில் பாருங்க, 3வது, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களை நீர் ஸ்தாபித்த சந்திரனை நட்சத்திரங்களை நான் பார்க்கும் பொழுது, இயற்கையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபிசிக்கலாக மனுஷன் எப்படி இருக்கிறான்? மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரன் நீ விசாரிக்கிறதற்கும் அவன் ஆள் இத்தனையோன்னு இருக்கான். எவ்வளோ பெரிய சந்திரன், எவ்வளோ பெரிய சூரியன், எவ்வளோ பெரிய கேலக்ஸி, கொஞ்சம் அதெல்லாம் படித்தா நமக்கு பிரமிப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு சூரியன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோள்கள், பால் வீதி, மில்கி வேஸ், இதெல்லாம் பற்றி படிக்கும்போது அதில் நம்ம பூமி வந்து எவ்வளோ ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்கும். இதை விட இன்னும் பெரிய பெருசாக என்னெல்லாமோ கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு? படைச்சி வச்சிருக்கிறார். ஒரு நட்சத்திரம் எத்தனையோ 1000 மடங்கு சூரியனை விட பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. என்னெல்லாமோ இருக்குது. கொஞ்சம் இந்த படைப்புகள் இதெல்லாம் போய் படித்தாலே பிரமிப்பாயிடுது. என்னெல்லாமோ இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு அபண்டன்ஸான ஒரு பெரிய கிரியேஷனை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் அதை பார்த்துட்டு மனுஷனை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப சாதாரணமாக தெரிகிறான். 6 அடி, சில அவ்வளோ கூட இல்லை, கம்மியாக தான் இருக்கிறோம். 4, 4.25, 5.25 அந்த லெவலுக்கு தான் இருக்குது. ஆனால் இதை எழுதும்போது அவன் என்ன சொல்கிறான்? அவன் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரிகிறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அங்கே பாருங்கள், 6:5, நீ தேவதூதரிலும் சற்று அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூற்றினீர், உம்முடைய கரத்தின் கிரியையின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாம் சொல்லுங்க, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு. அவன்னா யாரையோ பற்றி படிக்கிறதுன்னு நினைக்காதீங்க, உங்களை பற்றி தான் படிக்கிறீங்க. அவனுடைய பாதங்களுக்கு என்ன பண்ணினீர்? கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளும் அவனுடைய பாதங்களுக்கு. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு, எல்லாம் சொல்லலாம், எல்லாம் காலு கீழே. அப்படிதானே இருக்குது. மகிமையினாலும் கனத்தினாலும் அவன் என்ன பண்ணிட்டீங்க? முடிசூட்டிங்க. நீங்கள் வந்து முடிசூடா மன்னர் அல்ல, முடிசூட்டப்பட்ட மன்னர். ஆமென். சிலர் வந்து தலை வழுக்கையாக இருக்கும், அவங்கள பார்த்து சொல்லுவாங்க முடிசூடா மன்னர் அப்படின்ட்டு. வழுக்க தலைன்னு சொல்லாமல் அப்படி ஜாலியாக முடிசூடா மன்னர் அப்படிம்பாங்க. இல்லைங்களா? முடிசூட்டப்பட்ட மன்னர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆளுகை அதிகாரம். அப்போ இந்த நிலையில தான் மனுஷன் என்ன பண்ணுறாரு? வைக்கிறாரு. இப்போ இயற்கை இவனுக்கு என்ன பண்ணும்? பணிவிடை செய்யும். எல்லாம் சொல்லுங்க, இயற்கை எனக்கு பணிவிடை செய்யும். ஆமென். காற்று எனக்கு சாதகமாக அடிக்கும், மழை எனக்கு சாதகமாக பெய்யும். அதான் சொல்கிறாரு, ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். அப்போ வெளியின் மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? கை தட்டுது. ஆமென். மலைகள் பர்வதங்கள் கூட என்ன பண்ணுது? வந்துட்டாயா நம்மாலே அப்படிங்குது. ஆமென். இந்த தேவபுத்தர்லாம் வெளிப்பட்டா அதே மாதிரி தான் சொல்லுங்க, வந்துட்டாயா வந்துட்டான்.
ஆமென். ஆமா, அப்படிதானே அந்த எக்ஸ்பிரஷன் அப்படிதானே போடுக்குது. வெளியின் அந்த மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுது பாருங்க, மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம். இந்த சீன் எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் சாதகமா இருக்கு. பறவைகள், மிருகங்கள் எல்லாம் உங்களுக்காக ஒர்க் பண்ணுது. இது நம்புறீங்களா? நான் சொல்றேன், இதுல தான் நீங்க வாழ போறீங்க. இந்த வாழ்க்கையை தான் கிறிஸ்து துவங்கி வச்சிருக்கிறார். ஆமென். ஆமா, எல்லாம் உங்களுக்கு மீன் உங்களுக்கு வேலை பார்க்கும். டாக்ஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு மீன் வந்து ஒரு வெள்ளி பைசாவை தூக்கிட்டு வந்திருக்கு. என்னது மீனா? வாட் யூ மீன்? அதான் ஐ மீன் ஆத்து மீன். டாக்ஸ் பே பண்ணுறதுக்கு பைசா ஏடிஎம்ல இருந்து தான் வரும். இல்லை, இயற்கையில் கடவுள் உங்களுக்கு வேலை செய்யும்போது மீன் வாயில இருந்து கூட வெள்ளி பணம் வரும். ஒரு மீன் வந்து டாக்ஸ் கட்ட காசு இல்லைன்னு சொன்னால் தூண்டில் போட்டுருங்கிறாரு. பேதுரு போய் தூண்டில் போட்டால் முதல் மீன் கிடைக்குது. அந்த மீனை திறந்தா என்ன இருக்குது? மீனை விற்றா காசு கிடைக்கும், ஆனால் மீனுக்குள்ளே காசு. புரியுதா உங்களுக்கு? என்னங்க இது வேற மாதிரி இருக்குது. மீனை விற்றா காசு கிடைக்கும், ஆனால் மீனுக்குள்ளே என்ன இருக்குது? காசு இருக்குது. பாருங்களேன். அப்போ இந்த இயற்கை எல்லாமே உங்களுக்கு வேலை பார்க்கு. ஆமேன். அந்த மீன் வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுக்கு. ஆமேன். இறைச்சியும் அப்பமும் டெலிவரி பண்ணுறவர் யாரு? வழக்கமாக இவங்க நம்ம கையில் இருக்கிற மசாலா வடையை கூட கொத்திட்டு போகிற ஆள். கரெக்டா? காக்கா கொடுக்கும் அப்படின்னா நம்ப முடியுமா உங்களால்? காக்கா எப்படி கொடுக்கும்? காக்காவோட நேச்சர் என்ன? பிடுங்கிட்டு போகும். நம்ம வீட்டில் காய வச்சுருக்க எல்லாத்தையும் அதை எடுத்துகிட்டு போவோம். நல்லா சாப்பிட்டுட்டு மக்கி போன மசாலா வடை எல்லாம் சாப்பிட்டு தலைவர்கள் மண்டையில் உட்காந்து காக்கா போயிடும். அவர்கள் தலைவராக இருப்பதற்காக கிடைத்த மகிமினாலும் கணத்தினாலும் அவங்கள முடிசூட்டி எல்லாம் கருப்பு கலர் செல்லப்புறம் வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ காக்கா வந்து பிடிங்கிட்டு தான் போகும். இதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் எலியாவுடைய வாழ்க்கையில் காக்கா சர்வ் பண்ணுது, காக்கா வேலை பார்க்கு. இது காக்காவை நம்ம பிடிக்கிறது இல்லைங்க, காக்கா நம்மளை பிடிக்குதுங்க. புரியல பிறகு சில சொல்லுவாங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் காக்கா பிடிக்க கற்றுக்கணும். முன்னேறணும் என்ன பண்ணணும்? இல்லைங்க, முன்னேறணும்னா காக்கா நம்மளை பிடிக்கிறது எப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். நான் சொல்லுவேன், எல்லாம் எனக்கு சாதகமாக வேலை செய்யுது. மீன் வந்து வேலை செய்யுது சாதகமாக. பறவைகள் வந்து என்ன பண்ணுது? வேலை செய்யுது. இந்த இயற்கை எல்லாம் சாதகமாக வந்து என்ன பண்ணுது? காற்று வேலை செய்யுது. மழை சரியான நேரத்தில் என்ன பண்ணுது? வேலை செய்யுது. வேதம் முழுதும் நீங்கள் வாசித்து பாருங்க. எந்த ஆளுகையெல்லாம் மனுஷன் இழந்தானோ அந்த ஆளுகையெல்லாம் அவனுக்கு திரும்ப வருது. இவன் விரும்புகிற நேரம் சூரியன் உதிக்குது, இவன் அது விழாது. அதை தடுக்கும்படி, அதை தாக்கும்படி வர்ற எந்த காரியங்களும் அது பாதிப்படையும். அதை மேல் மோதுகிறவன் தலை நொறுங்குமே தவிர அது அப்படிதான் இருக்கும். ஆமேன். இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக எதிர்மறையாக வேலை செஞ்சே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்கள் பட்சமாக இருக்கிறார். இனி வந்து எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வேலை பார்க்கும். ஆமேன். இந்த படைப்புகள் உங்களுக்கு பணிவிடை செய்யும். தேவ தூதர்கள் எதுக்கு இருக்கிறாங்க? உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக இருக்கிறாங்க. எபிரேயர் 1 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு அவர்கள் பணிவிடை ஆவிகளா நீங்க பாப்பீங்க. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஜாயை நீங்க பாப்பீங்க, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹெல்த்தை நீங்க பாப்பீங்க. ஆமேன். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமேன். எல்லாம் தான். பல்கலைக்கழகங்களில் கூட படித்திராதவர்களே பேசுவதை விட சிறப்பானதை நீங்கள் பேசுவீர்கள்.
ஆமென். இவர்கள் கல்லாதவர்களா இருந்தும் இவர்கள் அதிக ஞானவான்களா இருக்கிறார்களே என்று எப்படி அன்றைக்கு சொல்லப்பட்டதோ அது மாதிரி சூப்பர் நேச்சுரல் விஸ்டம், ஒருவனும் எதிர்த்து பேசக்கூடாத வாக்கு வல்லமைகளை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஆமென். அதுக்கப்புறம் பேச்சே இருக்காது. அதுக்கப்புறம் எல்லாரும் அடங்கி அமைதியா போடுற மாதிரி ஒரு விஸ்டம், அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், 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 ஆமென். நமக்காக அவர் வச்சிருக்கிறது ரொம்ப பெருசுங்க. நம்ம பார்த்தது ரொம்ப கம்மி. ஒருவேளை இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நாட்கள் ஏதோ ரெண்டுமா இருந்துட்டோம். ஆண்டவர் செய்கிறாரு, சரி இது அப்படியே ஒரு காம்ப்ரமைஸ்டாக வாழ்ந்திருந்தோம்னா இன்னைக்கு தேவன் நம்முடைய இருதயங்களை மாற்றுகிறார். ஆமென். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் கும்பிடு, பாகால் தெய்வம்னா பாகால போய் கும்பிடு. இரண்டு நினைவுகளோடு நீங்கள் கொந்தி கொந்தி நடப்பது ஏன்? ஆண்டவரே, நான் உங்களை நம்ப போறேன், என்னுடைய சரீர ஆரோக்கியத்திற்காக, என்னுடைய செழிப்பிற்காக, என்னுடைய உயர்வுக்காக, என் வாழ்க்கை பொறுக்க நான் உங்களை நம்புறேன் சுவாமி. இந்த உலகம் தர்றதை தாண்டி அதற்கு அப்பாற்பட்ட விதத்துல எனக்காக ஒன்றை நீர் வைத்திருக்கிறீர். மேலான ஒரு உலகத்தை எனக்காக வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்தோரிலிருந்து எழும்பினது உண்டானால் கீழானதை அல்ல மேலானதை நாடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. கண்கள் வெறியட்டு சுவாமி, உள்ளங்கள் திறக்கப்பட்டு சுவாமி, தங்களை குறித்து தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை குறித்த ஆமென், ஆமென் மன பிரகாசங்கள் ஏற்படட்டும் தாப்பன். இன்னும் அதிகமாய் அது உண்டாகட்டும், இன்னும் அதிகமாய் அது வரட்டும். ஷேக்லே மாட்டா டாமாரா காதாரா பாலா பாரா பாலாரா ரீடேலே மேனே ஹென்தோரா பாலா காதாரா பாலா பாரா பாலாரா. டாடி, உங்க கிரேஸ் எங்க மேல இறங்குகிறதற்காக நன்றி. ஆமென். இந்த நாள்ல சிலர்லாம் பாருங்க, நீங்க புதுசா கேக்குறீங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, நீ புதுசா
இதை கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவங்களாக இருந்து அவங்க பெரிய ஆசீர்வாதம்னு ஒன்று பார்த்துருப்பாங்கன்னா அதை முதல் நாள்லேயே நீங்கள் பார்ப்பீங்க, அதை ஃபர்ஸ்ட் டேல நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க வாழ்க்கையில் கடைசியில் பெரிய சாதனைன்னு சொல்கிறத உங்கள் வாழ்க்கையின் முதல் கல்லிலே அது இருக்கும், முதல் அடியிலே நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ டேடி. இன்னைக்கு காலையில் எங்களை நோக்கி அனுப்பப்பட்ட அந்த ஆமென் அற்புத வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமென், ஆமென். அற்புத உலகங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை எங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணுற அந்த வார்த்தைக்காக நன்றி. ஆமென். அந்த ஜீவன், அந்த பலன் எங்க மேல பெருகுகிறதற்காக நன்றி. ராகாமா ராதாரா சாட்டாலா பிராகாட்டாலா. இது பேச்சா இருக்காது, ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்திலே நிரூபிக்கப்படுகிறது என்று எழுதியிருக்கிறது. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, இன்னைக்கு என்னெல்லாம் பேசணுமோ இந்த வார்த்தை மாம்சமாய் மாறும், இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் அது வெளிப்படுகிறது நாங்கள் பார்ப்போம். ஆமென். எண்ணி பார்க்கும்போது அவங்க கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஆமென், ஆமென். இங்க வியாதி உள்ளன்னு ஒரு ஆளு கூட இல்லை, அதை நாங்க அழைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அதே மாதிரி அந்த கோத்திரத்துல ஏழை ஒருத்தம் கூட கிடையாது. ஆமென். இந்த நாள் நாங்க அதை இப்பவுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஆனா இன்னும் முழுசா அதை நாங்க பார்க்க போறோம். ஒருத்தர் கூட கடன்ல இல்லை, ஒருத்தர் கூட வியாதியில இல்லை, ஒருத்தர் கூட வியாதியில இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொரு கரமும் கொடுக்கிற கரங்களாகவே இருக்கிறது. அங்கு வாகனங்கள் இல்லாதவர்கள் என்று யாரும் இல்லை, அவர்கள் சொந்த வீடுகள் இல்லாதவர்கள் என்று யாருமே இல்லை. அதெல்லாம் எழுதுகிறேன், அதெல்லாம் பேசுறேன் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மேல. அங்கு வெறும் தொழிலாளிகள் அல்ல, அங்கு மக்கள் முதலாளிகளாக இருக்கிறார்கள், அநேகரை வாழ வைக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நிலையை நான் பேசுகிறேன், அந்த உலகத்தை நான் அழைக்கிறேன், அந்த வாழ்வை ஆண்டவரே இன்னைக்கு ஜனங்கள் மேல நான் பேசுறேன். சுவாமி, நீங்க எங்களுக்கு எவ்வளவு அற்புதமான ஒன்றை வைத்திருக்கிறீங்க சுவாமி. இன்னைக்கு அதையெல்லாம் சிந்திக்க கேட்க எவ்வளவு பெரிய கிரேஸ் சுவாமி. உண்மையிலே உண்மையிலே நாங்கள் கிருபை பெற்றவர்கள். ஆமென். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவனே நீ வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நோக்கி அதை அனுப்பி இருக்கிறதுக்காக நன்றி. அது அத்தனை எங்கள் மேல பழிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாவ். ஒவ்வொரு வாரமும் இதோடைய லேயர் அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுது. அதனால தான் ஒரு சர்வீஸ் கூட மிஸ் பண்ணாதீங்க. போன வாரம் கேட்கலன்னா போன வாரம் பேசுனது கேளுங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியை தான் இந்த வாரம் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த சூப்பர் நேச்சுரல் இதை பேசிக்கிட்டே மட்டும் இல்லை, கண்ணு முன்னாடி அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆமே. இன்றைய தினம் உங்கள் கண்கள் காண இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று எழுதியிருக்கிறது. ஆமே. அப்படியே அது மேனிஃபெஸ்ட் ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆமே. தேவன் நிறைய செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னும் பெருசாக செய்ய போகிறார். ஆமே. நிறைய நிறைய சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். துக்கத்தோடு வருகிற பிள்ளைகள் சந்தோஷத்தோடு. அன்னைக்கு பாருங்க, 2 பேர்ல வந்து உட்காந்துருந்தாங்க. நான் வேற இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தேன். நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு நடக்கல. இப்ப இதை திறந்துருக்கிறோம், இந்த உலகத்தை இந்த இடத்துல ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த ஓப்பன் ஹெவன், அந்த ஓப்பன் ரெல்முக்குள்ள நம்மளை இன்வைட் பண்ணிருக்குது இந்த வார்த்தை. ஏறி வா அப்படின்னு தூக்கி சொன்னார் பாருங்க. வா. ஆமென். நாம அவரை நம்பும் போது இதெல்லாம் சாத்தியமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.